Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். Usage of narcotic drugs is a punishable offense. போதைப் பொருட்கள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றம். अस्सलाम वालेकुम हसन भाई। वालेकुम सलाम। गुप्ता जी कहाँ हैं? ऊपर। अच्छा। गुप्ता जी बोलो। हमारी शिप अब गोवा से 30 नॉटिकल माइल दूर है। गुड। तामिल के टेररिस्ट के साथ ये हमारी पहली डील होगी और इजराइल से अगर हम लोग माल पहुंचाएंगे तो हमें 25,000 करोड़ का फायदा होगा एक साल में। 25,000 करोड़। गुप्ता जी किशन बोल रहा हूँ। हाँ बोलो मिस्टर किशन। पिछले दिनों में एलटीटी और पुलिस के बीच में हुए मुठभेड़ की वजह से दोनों एलटीटी और पुलिस बहुत अलर्ट हुए हैं। इस सिचुएशन में हम शायद लंका में माल नहीं डाल सकते। क्या? हमको ये माल जल्द से जल्द कोचिन में उतारना पड़ेगा। कोची? या कोचिन। I'll call you back मिस्टर किशन। ठीक है भाई। सर एनी प्रॉब्लम? कोची में कोई ऐसा आदमी है जो हमारी मदद कर सकता है? एक आदमी है, चटियार। चटियार? How is he? वो 1 रुपये के लिए एक आदमी को मार सकता है, बट वी कैन ट्रस्ट हिम। तो जल्द से जल्द मिस्टर चटियार को कांटेक्ट करो। श्योर। जल्दी। சரவணா, என்னப்பா? ஒரு விஷயம். பாம்பேல இருந்து இந்திரன் கூப்பிட்டான். எதுக்குப்பா? அவனோட பாஸ் குப்தாஜிக்கு என்னமோ ஹெல்ப் வேணுமா? ஹெல்ப்பா? தமிழ் தீவிரவாதிகளுக்காக ஸ்ரீலங்கால வெடிக்கிறதுக்காக என்னமோ கொஞ்சம் பட்டாசு குண்டு இது எல்லாமே குப்தாஜி கிட்ட இருக்கு. ஸ்ரீலங்கால ஏதோ பிரச்சனை, அதனால அவரு நேரடியா அங்க கொண்டு போய் இறக்க முடியாது. அந்த பொருள் எல்லாம் இங்க கொச்சியில கொஞ்ச நாள் நம்ம பாதுகாப்பா வச்சுக்கணும். நமக்கு நிறைய துட்டு கிடைக்கும். நம்ம சீக்கிரமா ஏர்போர்ட்டுக்கு போகணும். அவங்க ஃபிளைட் டைம் 10:30. वणक्कम। मैंने आपको बोला था ना, ये है चटियार। आप मुझे ये बताइए कि जो मैं माल लेकर आया हूँ उसको कहाँ पर रखना है? உங்க பொருள் எல்லாம் வைக்கிறதுக்கு என்கிட்ட இடம் இருக்கு. ரொம்ப இடம், சேஃபான இடம். மார்க்கெட் காலனி. வாங்க குப்தாஜி வாங்க. இதுதான் கொச்சின்ல இருக்கிற மிகப்பெரிய காலனி. செட்டியார் என்ன சொன்னாலும் இந்த ஜனங்க அப்படியே செய்வாங்க. டேய், நம்ம லோகநாதன் எங்க இருக்கான்? பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கான். கடலுக்கு மேல நடந்து போன கர்த்தரை 5 அப்பத்தால 5000 பேருக்கு போஷித்தவனே, கானான் கல்யாணத்துக்கு தண்ணிய ஒயினாக்குனவனே கர்த்தரே, இதெல்லாம் நீ செஞ்சேன்னு நான் நம்பணும்னா இந்த 3/4 பக்கெட் தண்ணிய கொஞ்சம் ஒயினா மாத்தி கொடு. இதை அப்படி மாத்தினா உனக்கு நல்லது. இல்லனா நான் எல்லார்கிட்டையும் சொல்லிடுவேன், முன்னாடி நீ அதிசயம் செஞ்சதெல்லாம் பொய்யின்னு, வடிகட்டின பொய்யின்னு. ஒருவேளை மாத்திருப்பியோ? இது வரைக்கும் வைனா மாத்தல. நான் என்ன வீடா கேட்டேன், இல்ல கார் கேட்டனா, இல்ல 1 கோடி கேட்டனா? இத்தனோண்டு ஒயினு 2 நாளா ஒரு சொட்டு சரக்கு கூட சாப்பிடல. ஒயின் ஷாப் முன்னால கியூல நிக்கணுங்கிற அசிங்கத்தினால இல்ல, கையில 1 ரூபா காசு இல்ல. ஏன் கர்த்தரை நீ எதுவும் பேச மாட்டேங்கிற? கர்த்தரோட குரலுக்கு என்னாச்சு? த்ரோட்ல ஏதாவது கிச்சு கிச்சு? வாங்க குப்தாஜி, உள்ள வாங்க. வணக்கம் தலைவர். வணக்கம் வணக்கம். இவன் தான் லோகநாதன். அன்புக்காக உயிர் கொடுப்பான், இல்லன்னா உயிரே எடுப்பான். ஆப்கா மால். டேய், ஹிந்தில சொல்றா. आपका माल इधर सकते हैं? என்ன சார் பிரச்சனை? அது ஒண்ணும் இல்ல, 3-4 மாசத்துக்கு இந்த இடம் எனக்கு வேணும். கொஞ்சம் விளையாட்டு பொருள்லாம் வைக்கணும், அவ்வளவுதான். இவனுங்களது அந்த விளையாட்டு பொருள்? क्या? ஒண்ணு இல்ல.
டேய் இவங்க கிட்ட வந்து கன்னு பாம்பு எல்லாமே இருக்கு. அப்ப விளையாட்டு பொருள் இல்ல, கொல்ற பொருள் தான்ல. டேய் நமக்கு நிறைய துட்டு கிடைக்கும்டா. அப்ப எதா இருந்தாலும் பரவாயில்ல. பொருள் எல்லாம் சீக்கிரமா இங்க வந்துடும். ஆ. நீ இங்க இருந்து எங்கேயும் போக ஓ. கூடாது. இந்த வச்சுக்கோ. முக்கியமா ஒண்ணு சொல்றேன், நீ தண்ணி சாப்பிடவே கூடாது. நான் அதை எப்போ நிப்பாட்டியாச்சு. நல்ல பையன். Mixing round. Brandy, whiskey, ginny, vodka, rum. எல்லா சரக்கையும் மிக்ஸ் பண்ணி லோகப்பனோட வயித்துக்குள்ள. யோ இப்படியே நீ மிக்ஸ் பண்ணி குடிச்சேன்னா செத்து போயிருவேன். ஏன் பாடி டிப்பர் லாரி மாதிரி. டிப்பர் லாரியில பாறை எடுத்துட்டு போவேன், செங்கல் எடுத்துட்டு போவேன், மணல் மெட்டல் எடுத்துட்டு போவேன், சாணி கூட எடுத்துட்டு போவேன். டிப்பர் லாரிக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? பிடிக்கல? இப்பவும் பிடிக்கலையா? என்ன ஒரு சத்தம் டிடிஎஸ்ல கேக்குற மாதிரி. இந்த பார் டிடிஎஸ் என்ன பண்ணிட்டு இருக்க? இது இப்படி எடுத்து தூக்கி போட. செக்யூரிட்டி நீ என்ன வெள்ள தள்ளிட்டல? நான் யாருன்னு தெரியுமா? பயங்கரவாதி. இந்த பார் இருக்கிற ஊரையே இல்லாம பண்ணிடுவேன். காத்துக்கிட்டே இரு, பாரு. கமான். எல்லாம் நாசமா போச்சு சார். அவன் தீவிரவாதின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா தீவிரவாதி தான். அப்ப அந்த ஆள் எங்க? தண்ணிய போட்டு வாந்தி எடுக்கிறான் சார். வாந்தி எடுக்கிற தீவிரவாதியா? ஒருவேளை இவங்க கொடுக்கிற பில்ல பார்த்து தீவிரவாதியா இருக்கலாம். சாரி சார். அவனை கூட்டிட்டு வாங்க. கொஞ்சம் தண்ணி என் வாயில ஊத்தி விட்டுரு. ஏன்னா நான் அடிச்ச சரக்கே ராவாதான் அடிச்சேன். யார் நீ? லோகப்பன், பாண்டிச்சேரி, அரியாங்க. உனக்கு பின்னாடி யாரு? இந்த சார் தான். நீ எந்த குரூப்பை சேர்ந்தவன்? வாட்ஸ்அப் குரூப்பை சேர்ந்தவன். கொன்று. நீ எந்த டெரரிஸ்ட் குரூப்பை சேர்ந்தவன் கேட்டேன். சார் நான் தீவிரவாதிக குரூப் கிடையாது. வெட்டியா நான் வாட்ஸ்அப் குரூப்ல தான் இருக்கேன். அப்புறம் எப்படிடா உனக்கு அந்த துப்பாக்கி கிடைச்சது? ஐயோ சார், அந்த துப்பாக்கி மட்டும் இல்ல, என் வீட்டுல நிறைய துப்பாக்கியும் நிறைய பாமும் இருக்கு. செட்டியார் சார், பெரிய பிரச்சனையா இருக்கு. இன்ஸ்பெக்டர் ராஜன் ஜோசப் நேரடியா தலையிட்டு இருக்காரு. அந்த ஆளுக்கு என்ன வேணாலும் கொடுத்துடலாம். நம்ம லோகநாதனை விட சொல்லு. பணம் கொடுத்தாலும் அவர் ஒண்ணு வாங்குற ஆள் இல்ல. 5 பைசா லஞ்சம் வாங்காத ஆளு. இனி நம்ம என்ன செய்யறது? பொருள் எல்லாம் அங்க இருந்து சீக்கிரமா மாத்துங்க. ஆமா, நான் அப்புறம் பேசுறேன். சார், கமிஷனர் வீட்டுக்கு கனெக்ட் பண்ணியாச்சு. இல்லையே சார், கமிஷனர் சார் ஈவினிங் ஃபிளைட்ல டெல்லிக்கு போயிட்டாரு. கலெக்டர் மேடம் இருக்காங்க, கொடுக்கறேன். யாரு? டி நகர் ஸ்டேஷன்ல இருந்து எஸ்ஐ பேசுறாரு. ஹலோ மேடம், இங்க டி நகர்ல இருக்கிற ஒரு பார்ல துப்பாக்கியால சுட்ட தீவிரவாதி எங்ககிட்ட தான் இருக்கான். அவனை விசாரிச்சதுல தான் தெரிஞ்சிச்சு அந்த ஆளோட வீட்டுல நிறைய ஆயுதங்களை ஒளிச்சு வச்சிருக்கான்னு. ஏய், என்னடா பண்றீங்க? வேகமா எடுங்கடா. போங்க போங்க. சீக்கிரம் வண்டி எடுறா. மரியாதையா கேட்டு தருங்க, நாங்க உள்ள போகணும். நாங்களும் தெரிஞ்சுக்கலாம்ல. இந்த காலனியில் இருக்கிற லோகப்பன் வீட்டுல நிறைய வெடிகுண்டுகளும் துப்பாக்கிகளையும் பதுக்கி வச்சிருக்கான். இங்க அப்படிலாம் எதுவும் கிடையாது அதை சார். முடிவு பண்றதுக்கு நீ யாரா? போலீஸை டியூட்டி செய்ய விடுங்க. நீங்க ஒத்துழைக்கலன்னா நாங்க ஆக்ஷன் எடுக்க இங்க வேண்டியது இருக்கும். பொம்பளைங்களும் குழந்தைங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இப்படி நைட்டு நேரத்துல அவங்கள தொந்தரவு பண்ற எந்த வேலையும் நாங்க அனுமதிக்க மாட்டோம். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருங்க.
என்னாச்சு? மேடம் மக்கள் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ம். போலீஸ் உங்களை குடும்பப்படுத்த வரல. போலீஸோட டியூட்டிக்கு தடங்கலா இருக்கிறது தவறான செயல். எங்களை மாரி உள்ள நுழைஞ்சா வெட்டி துண்டு துண்டு ஆக்கிடுவோம். மேடம் அடுத்தது நாங்க என்ன பண்றது? You can proceed. Thank you. Suresh. Yes, sir. Inform the CRP force to come immediately. Sure, sir. நிக்காதீங்க போங்க. ஓகே சார். ஹலோ சார். என்ன கலெக்டர் இது? என்னோட சொந்த தொகுதியில இருக்கிற வாக்காளர்கள் கிட்ட பிரச்சனை பண்றதுக்காக தான் நீங்க அங்க போயிருக்கீங்க. இப்படி ஒரு சோதனைக்கு உத்தரவு போடுறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது. அது சார் நான் I don't want any explanations. Do what I say. இந்த ராத்திரியில சோதனை போட வேண்டாம். மற்ற விஷயங்களை விடிஞ்சதுக்கு அப்புறம் யோசனை பண்ணி முடிவெடுப்போம். மிஸ்டர் ராஜன் ஜோசப், இன்னைக்கு ராத்திரி சர்ச்சிங் வேண்டாம். மினிஸ்டர் ஆர்டர். ஆனா அது குற்றவாளிங்க தப்பிக்கிறதுக்கான ஒரு காரணமா இருக்க கூடாது. அப்ப இனி விடியற வரைக்கும் நேரம் இருக்குன்னா அதனால என்ன பிரயோஜனம்? எதுக்குமே மசியாத அந்த இன்ஸ்பெக்டர் அங்கேயே காவலுக்கு நின்னுட்டு இருக்காரு. அப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ராத்திரியோட ராத்திரியா அந்த இன்ஸ்பெக்டரை டிஸ்மிஸ் பண்ணிருங்க, பிரச்சனை தீர்ந்துரும். என்னைய உளறிக்கிட்டு இருக்க? ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு பேசுறீங்க. அங்க சேனல்காரங்களும் பிரஸ்காரங்களும் நிக்கிறாங்க. இப்ப நேர்மையான ஒரு போலீஸ் அதிகாரியை நான் ஏதாவது பண்ணனு வை, அதுல நான் சம்பந்தப்பட்டிருக்கேன்னு சொல்லி என்ன கிழிச்சிருவானுங்க. யோ மினிஸ்டர், ஒரு பிரச்சனை வந்த உடனே அப்படியே ஒளிஞ்சு ஓடுற அந்த பாம்பேக்காரன் குப்தா கிட்ட எல்லாம் இங்க சேஃப்னு சொல்லிதான் பொருள் எல்லாம் இங்க வச்சிருக்கோம். நிறைய துட்டு வாங்கியிருக்கேன், உனக்கு தானே வந்திருக்கும் பங்கு. பொருள் ஏதாவது போலீஸ் பிடிச்சதுன்னு வையே. நான் பேசுறது கேக்குதா? இங்க சிஆர்பி எல்லா இடத்தையும் சுத்தி வளைச்சிருச்சு. சொல்லிடு. ஓகே ஓகே, ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. அத்தனையும் நாசமா போகுது. சிஆர்பி காரங்க காலனி பூரா சுத்தி வளைச்சிருக்காங்களாம். ஐயோ கடவுளே. இங்க பாரியா, நீ எதுக்கு கவலைப்படாத. ராத்திரியோட ராத்திரியா அந்த இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்ணிடலாம். ஆனா அதுக்கான காரணத்தை நீ தான் உருவாக்கணும். நீங்க வேணும்னா கொஞ்ச நேரம் வண்டியில போய் தூங்கிட்டு வந்துடுங்களா? அதெல்லாம் வேண்டாம். அந்த பொருளை எல்லாம் இங்கிருந்து எடுக்கிற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது. சீக்கிரம் வாங்க. சார்ஜ். அடிக்கிறாங்க. சட்டத்தை மீறாதீங்க. மீறினீங்கன்னா ஃபயர் பண்ண வேண்டியது இருக்கும். நிப்பாட்டு, நிப்பாட்டுன்னு சொன்னேன். சுடுறாங்க, எல்லாம் பார்த்து ஓடுங்க. நேற்று நள்ளிரவு தீநகர் மார்க்கெட் காலனியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 2 பொதுமக்கள் உயிரிழந்தனர். காலனியில் நடந்த போலீஸ் ரெய்டை தடுக்கும் நேரத்தில் இந்த கலவரம் ஏற்பட்டது. ரெய்டுக்கு தலைமை தாங்கிய இன்ஸ்பெக்டர் ராஜன் ஜோசப் விசாரணை முடியும் வரை சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். கொலையை கண்டித்து நகர் முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. காலனியை சுற்றியுள்ள பகுதிகளில் போலீசார் பலத்த பாதுகாப்பு ஏற்படுத்தியுள்ளனர். எப்படியோ நான் தப்பிச்சிட்டேன். செத்து போனவங்களோட இறுதி சடங்கும் ஸ்ட்ரைக்கும் எல்லாமே முடியாம போலீஸ் சர்ச்சிங்னு சொல்லி 2 நாளைக்கு காலனிக்குள்ள நுழையவே முடியாது. அதனால நமக்கு என்ன லாபம்? சரக்கு அங்கதானே இருக்கு. ஐயோ, அவ காலங்காத்தாலே போயிட்டாலே. அப்புறம் இருட்டுல அவளுக்கு அமைச்சர அடையாளம் தெரியல. அதான் அப்புறம் சார யாருன்னு கேட்டா நான் தான் சொன்னேன் எதிர்கட்சி தலைவர்னு. வாய முடியா. ஐயோ கடவுளே, நான் சொன்னபடி கேட்கிற நன்றியுள்ள லஞ்சம் வாங்குற ஒரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் எனக்கு கிடைக்கிற வரைக்கும் எனக்கு மன நிம்மதியே கிடையாது. சொல்றத கேளுங்க. லஞ்ச பேர் வழிதான், ஆனா நன்றியும் இருக்கு. அதாவது 3 in 1 அப்படிப்பட்ட ஒரு ஆளு. அட சார், உங்களுக்குமா மறந்து போச்சு? 15 லட்சம் ரூபாய் உங்களுக்கு லஞ்சமா கொடுத்து யூனிஃபார்ம் வாங்கினானே ஒருத்தன். அட, நம்ம முனியப்பன் தோட்டத்து ரெஜிஸ்ட்ரேஷன் சமயத்துல காசு பத்தாம போனப்ப நீங்க என்ன சொன்னீங்க? பிச்சைக்கார பயல போலீஸ் ஆக்குனாலும் பரவாயில்ல, காசை கறக்கணும்னு. ஐயோ, அன்னைக்கு நான் கூட்டிட்டு வந்தேனே அந்த ஆளை மறந்தே போயிட்டீங்களா? நீ யார பத்தி பேசிக்கிட்டு இருக்க? கருடன். கருடன்? ஐயோ, அது அவனோட நிக் நேம் தாங்க. இப்போ உங்களை உலக மகா திருடன்னு சொல்லியா, அந்த மாதிரி ஒரு பேரு தாங்கிறேன்.
அவனோட நிஜமான பேரு மாதவன். பார்த்தா பொடி பைய மாதிரி தான் இருப்பான். ஆனா அவன் பண்றதெல்லாம் உலகமாக கேடித்தனம். சர்வீஸ்ல சேர்ந்து 3 மாசம் முடியறதுக்குள்ள அவன் கொடுத்த 15 லட்சத்தையும் அதுக்கு வட்டியும் வசூல் பண்ணான்னா பாத்துக்குங்க. அவன் மட்டும் மனசு வச்சு உன்னை கேட்டான்னா அதை அடையாம விட மாட்டான். அதுல கிடைச்ச பேர் தான் அந்த கருடன், இன்ஸ்பெக்டர் கருடன். செட்டியார் பங்களா. நான் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் கருடன். அது மக்கள் அன்பா கூப்பிடுறது. நான் மாதவன், அப்படியே கூப்பிடுங்க. நான் காரக்குடி ஆறுமுகம் பழனியப்ப செட்டியார். யாரு? காரக்குடி ஆறுமுகம் பழனியப்ப செட்டியார். இந்த வயசுல பேருக்கு இவ்வளவு அலங்காரம் வேணுமா? நான் செட்டியார் தான் கூப்பிடுவேன். ஏன் இங்கே நிக்கிறீங்க? சரி வாங்க, உள்ள வாங்க. வாங்க வாங்க வாங்கப்பா, சூப்பரா இருக்க. வாங்க வாங்க, உள்ள வாங்க, வந்து உட்காருங்க. விருந்தாளிங்க மாதிரி வரீங்க. நம்ம வீடு தானே? ஆமா. அக்கா, நல்ல அக்கா. என்னோட வைஃப். நிஜமாவா? சத்தியமா? அப்போ செட்டியாருக்கு சொந்தமா வைஃப்லாம் இருக்கு. அக்கா, எங்களுக்கு 3 டீ. வேண்டாம், நாங்க சாப்பிட்டாச்சு. அப்போ 1. ஓசியா? நீதானே? நீயேதான். நானேதான். என் கையில இருந்து 15 லட்ச ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டு இந்த யூனிஃபார்ம் எனக்கு வாங்கிட்டு வந்து நீதானே? சரியா சொன்னீங்க. இந்த கேப்ப போட்டதுல இருந்து உன்னை தேடி சுத்திக்கிட்டே தான் இருக்க. எதுக்கோ? என் கிட்ட இருந்து லஞ்சம் வாங்கினா உன்னை பிடிச்சி உள்ள போடுறதுக்கு. அதை விட 3 மடங்கு சம்பாதிச்சாச்சுல. மிஸ்டர் செட்டியார், நான் ஒரு பப்ளிக் சர்வெண்ட். மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக இந்த ஸ்டேட் ஃபுல்லா நான் சுத்திட்டு இருக்கேன். சென்னைக்கு வரும்போது கோயம்புத்தூருக்கு, கோயம்புத்தூர் வரும்போது மதுரைக்கு. இது பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்ஃபர் கிடையாது. எல்லாமே இந்த மாதிரி ரெக்வெஸ்டட் டிரான்ஸ்ஃபர். இனி சொல்லுங்க, இனி நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்? எல்லாம் உங்களுக்கே தெரியுமே. தெரியும் தெரியும் செட்டியார. தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ரிஸ்கியான ஒரு கேஸ் தான். அதனால தான் நான் ஸ்டேஷன்லயே சார்ஜ் எடுக்காம நேரடியா உங்களை பார்க்க வந்தேன். ஸ்டேஷனுக்கு போயிட்டு அப்புறம் நான் ஏதாவது தப்பா செஞ்சுட்டேன்னா அதுக்கப்புறம் என்னாலே உங்களை காப்பாற்ற முடியாது. அப்புறம் நான் செய்ய வேண்டிய வேலைக்கான சம்பளத்தை நீங்க சொல்லவே இல்லை. அது வந்து ஏன் கன்சல்டிங் ஃபீஸ் நான் சொல்லல. ஓகே, 50,000. அப்புறம் போக்குவரத்து செலவு இருக்கு. ஆமா, இது யாரு? உமகனா. தப்பாலாம் பேசக்கூடாது. என்ன செட்டியார் பொட்டாட்டி எனக்கு தங்கச்சி மாதிரி. என்னையா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்? என்னோட பையன். ஓகே ஓகே. தலைக்கா வாளுக்கா இங்க மதிப்பு? அதாவது அப்பாக்கா இல்ல புள்ளைக்கா த டெசிஷன் பவர்? அது செட்டியாருக்கு தான் இருக்கு. ஓகே, அப்ப நாங்க பெரியவங்க பேசும்போது பசங்க பேசாம இருக்கணும். செட்டியா, இது வேலை போற கேஸ் தான். பென்ஷன் அமௌண்ட் ஃபுல் அமௌண்ட் கிடைக்கல அப்படின்னா டிமாண்ட் இருக்கும்போது பார்கெயின் பண்றது நான் கிடையாது. வேலையில இருந்த பாம்பு எடுத்து அங்க வச்ச கதை தானே. எனக்கு உங்க பார்கெனை கேட்கும் போது எனக்கும் அதே கதை தான். அங்க இல்ல, வேற எங்கேயா வச்சிருப்பீங்களோன்னு. அக்கா வாங்க. தேங்க்யூ. இங்க பாருங்க செட்டியார், நான் இந்த கேப்ப போட்டதுக்கு அப்புறம் ஒரு சிங்கிள் டீ கூட நான் காசு கொடுத்து வாங்கி குடிக்கல. எப்படி டீயே சாப்பிட்டா போதுமா? விஷயத்தை பேசி முடிப்போம் வாங்க. எவ்வளவு வேணாலும் நான் தரேன், ஆனா வேலை நடக்கணும். ஓகே, நோ பார்கெயின். 10 lakhs. அக்ரீட். எக்ஸலண்ட். 50% அட்வான்ஸ். மிச்சம் வேலை முடிச்சிட்டு. சரவணா, எடுத்துட்டு வா. என்ன சர்க்கிள் தம்பி, ஒன்னு கேட்கலாமா? சரக்கு அங்க காலனிக்குள்ள மினி ட்ரக்ல இருக்கு. அங்க நிறைய பத்திரிகைக்காரங்களும் போலீஸ்காரங்களும் டிவிக்காரங்க எல்லாம் இருக்காங்க. அப்புறம் எப்படி அதை நீங்க வெளியே? அது என்னோட புத்தி. நான் காசை இனி வாங்குறேன்ல. லிவிட் செட்டியா. இந்த வெப்பன்ஸ் எல்லாம் உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது?
இதை இங்க இருந்து எங்க கொண்டு போறீங்க? அது இல்ல இங்கே வெடிக்க வைக்க போறீங்களா? அது வந்து ஆமா, நான் எதுக்காக இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்? ஒரு அவசரத்துக்கு எதுக்காவது கேட்க வேண்டியிருந்தா செட்டியார் இது எல்லாத்துக்கும் சூப்பரா பதில் சொல்லுவீங்க இல்ல? நைஸ் பிரேஸ்லெட். தேங்க்யூ பிரதர். வர செட்டியார். எங்க இருந்து பிடிச்சிட்டு வந்த? 1,00,000 அமுக்கணும் தானே நீங்க சொன்னீங்க. இப்ப என்ன ஆச்சு? அவன் உலகமாக கேடிங்க. நீங்க கொடுக்கறதா சொன்ன பணத்தோட கூட ஒரு 0வை சேர்த்துக்கிட்டு அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருந்துட்டான். கருடன்னா சும்மாவா? போன தடவை மோசமா நடந்துற மாதிரி திரும்ப நீங்க அந்த மாதிரி பண்ண போறீங்களா? இவன் பண்ண எல்லா தப்பையும் அவன் ஒத்துக்கிட்டான். அமைதியான ஒரு விசாரணையை தான் நாங்க விரும்புறோம். மதிப்புக்குரிய கமிஷனர் சார், உங்க எல்லாருடைய பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்காக இங்க இருக்காரு. தயவு செஞ்சு எல்லாரும் ஒத்துழைங்க. ப்ளீஸ் கேட்டை திறங்க. கேட்டை திறங்க. எங்கடா உங்க வீடு? கொஞ்சம் உள்ள போகணும் சார். சார் நீங்க வண்டிக்குள்ள இருக்க, நான் வழியை கிளியர் பண்றேன். மேக் இட் ஃபாஸ்ட். இவனை ஜீப்ல ஏத்துங்க. எல்லாரும் தள்ளி போங்க, தள்ளி போங்க. வண்டி எடு, போ போ. இந்த வண்டிக்கு டிரைவருங்க. வண்டிக்குள்ள பொக்கிஷமா இருக்கு, அப்படி தந்து பாக்குறேன். வேகமா வண்டியை கிளியர் பண்ணுங்க, கொண்டு போங்க. சீக்கிரமா வேலை நடக்கணும், போங்க. என்னடா உங்ககிட்ட தனியா சொல்லணுமா? சீக்கிரம் எடுத்துட்டு போடா. நடடா. எங்க இருக்க காட்டு. சார் இங்க தான் சார். கம் ஆன் சர்ச். ஓகே சார். சரிங்க சார். ஓகே என்ன இங்க? சார் இங்க ஒண்ணும் இல்ல சார். சார் இங்க வந்து எதுவும் இல்ல சார். இங்க ஒண்ணுமே இல்லையே. இங்க இருந்த பொருள்லாம் காணோம். இல்ல சார். என்ன ரைட் ரெடி பண்ணி இத தூக்கி அந்த பக்கம் வையே. ஓகே தூக்கு. என்னையாச்சு? இங்க ஒண்ணும் கிடைக்கல சார். Produce him in the court immediately and get him remanded for the further inquiry. சார் இவர் என்ன இங்கிலீஷ் மீடியமா? Take it. இந்த சார் இப்படிதான் ரெண்டு பேரும் கிளாஸ்மேட்டா? இது போலீஸ் தான். தேச துரோகி குற்றவாளி என்று போலீசாரால் குற்றம் சுமத்தப்பட்ட மதுரையை சேர்ந்த மாணிக்கத்தின் மகன் லோகநாதன் என்பவருக்கு உலக அளவிலான தீவிரவாதிகளுடன் தொடர்பு இருப்பதால் அதை பற்றி விரிவாக விசாரிக்க குற்றவாளியை 1 மாதம் போலீஸ் கஸ்டடியில் வைத்து விசாரிக்க வேண்டும் என்று இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. ஏன் நீதிமன்றமே, 1 வாரத்துக்குள்ளார நான் எவ்வளவு ஃபேமஸ் ஆயிட்டேன்னு எனக்கே தெரியாது. ஒரே ஒரு தப்பு மட்டும் தான் பண்ணேன். கொஞ்சோண்டு தண்ணி அடிச்சேன், அதுவும் ராவா அடிச்சேன். இருந்தாலும் கர்த்தரே, நீ எனக்கு வயலுக்கு பதிலா கொடுத்தது சிலுவைதான். போலீஸ் மச்சானுங்களே வந்து தூக்கிட்டு போங்கய்யா. கஷ்டம். எல்லா குற்றத்தையும் ஒரு அப்பாவி தலையில வச்சிட்டீங்க. நீங்க நிறைய குற்றவாளிகளை தப்பிக்க வச்சிட்டீங்கல்ல. இதை பாரு, நானும் உன்ன மாதிரி நடந்திருந்தேன்னா இந்த சஸ்பென்ஷனுக்கு பதிலா ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கும். இன்ஸ்பெக்டர் மாதவன், நீதி நியாயத்தை பாதுகாக்க வேண்டிய நீங்க இந்த காக்கி சட்டையை போட்டுட்டு எப்படி இதெல்லாம் செய்றீங்க? சஸ்பென்ஷன்ல இருக்கிற ஒரு போலீஸோட ஃபீலிங்கே இதை பார்க்க வேண்டாம். ஒருவேளை எனக்கு இந்த வேலை போனா கூட எனக்காக எங்க அப்பா சேர்த்து வச்ச நிலம் ஒன்று இருக்கு. அங்க நிம்மதியா விவசாயம் பண்ணி நான் பொழைப்பேன். இது எதுவுமே உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் புரியாது. வர ராகவண்ணா. சரிங்க சார். பாவம், ராஜன் சார் ஒரு நல்ல ஆபீசரா இருந்தாரு. என்னோட 33 வருஷ சர்வீஸ்ல இப்படி ஒரு நல்ல மனுஷனா பார்த்ததே இல்ல. நீங்களும் அப்ப சஸ்பென்ஷன் வாங்கிட்டு அவர் கூட போயிடுங்க. போயிட்டு விவசாயம் பண்ணுங்க. நல்ல மனுஷனாது பிரயோஜனம் இல்ல, வாழ கத்துக்கணும். திறமை இருக்கும் போதே சம்பாதிக்க கத்துக்கணும் ராகவா சார்.
இங்க எல்லாரும் என்ன ராகவ அண்ணன் தான் கூப்பிடுவாங்க. இது ரிட்டையர் ஆக என்ன 5-6 மாசம் தான் இருக்கு. அப்படியா? ஆமா. ஓ சாரி, எனக்கு தெரியாது. அது பரவாயில்லைங்க. வண்டியில ஏறியா ராகவா? என்ன மரியாதை இவ்வளவு தெரியுது? யாரா நீ? குமாரப்ப. திறந்து விடு சார். அந்த சாருக்கு ரொம்ப பாசம் போல் இருக்கு. இப்படி வாடா. வரேன் சார். சந்தோஷமா ஆரம்பிச்சு விடுங்க சார். நிறைய பேரோட கைப்பட்ட முதுகுதான். என் முதுகுல கை வச்சு யாருமே இது வரைக்கும் மோசம் போனதே கிடையாது. இவன் கேடிதான். இவன் செக்ஷன் என்ன? திருட்டு கேஸ் சார். சும்மா சொல்றாரு சார். நீ திருநியாடா? திருடன். அப்படி உண்மையை சொல்லணும். டேய் இங்க பாரு, இந்த திருட்டுங்கிறது பொறப்பால கிடைக்கிற ஒரு திறமைதான், ஒரு கலைதான். ஒரு போலீஸ்கார திட்டாங்கிறதுக்கோசரம் அதை நீ கொச்சப்படுத்த கூடாது. நீ திருடணும். இருக்கிறவன் கிட்ட இருந்து இன்னும் அதிகமா நீ திருடணும். உனக்கு அந்த செட்டியார் தெரியுமா? இல்ல. டே, அந்த மார்க்கெட்ல ஹோல்சேல் பண்ற செட்டியாரு. அந்த மூஞ்சி இப்படி இருக்கிற ஆளு தானே? தெரியும் சார். டேய், அந்த ஆள் வீட்டுல நிறைய பணம் இருக்கு. ஆனா பாதி எனக்கு வேணும். 50-50. அப்ப நீங்களும் திருடனுக்கு கஞ்சி வச்ச ஆளு தானே? கிடையாது, திருடனை வச்சுட்டே கஞ்சி வைக்கிறேன். டேய், இந்த தொப்பைய கம்மி பண்ணு, பாடிய ஸ்லிம் ஆக்கு. அப்பதான் ஜன்னல் கம்பி வழியா தப்பிச்சு ஓட முடியும். சார் கிளம்பு. தேங்க்யூ சார். நில்லு சார். இவன் பேர்ல நிறைய கேஸ் இருக்கு சார். இவன் அனுப்பிட்டா கோர்ட்ல போய் யார் கொண்டு போய் நிறுத்த? டேய் ராகவா, இந்த மாதிரி திருடுங்க இருக்கிறதால தான் நமக்கு யூனிஃபார்மும் இந்த பதவியும். திங்கிற சொத்து கொஞ்சமா நன்றி காட்டியா? இவன மாதிரி ஆளுங்க உள்ள படுத்தா அப்புறம் நான் எங்க படுக்கிறது? ஹோட்டல்ல தங்கலான்னு பார்த்தா திருடனுக்கு தொல்ல. லாக் அப்னா கொஞ்சம் சேஃபா இருக்கும். நீ போ. டேய் சொல்லுங்க சார். நாளைக்கு காலையில கோர்ட்டுக்கு போகும்போது இங்க வந்துரு. வருவான். கண்டிப்பா நான் வருவேன். இந்த இன்ஸ்பெக்டர் சாரோட டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. பார்த்தல, திருடனை நம்ம புள்ள மாதிரி நேசிக்கணும். அப்பதான் உதைக்கிறதுக்கும் குனிய வச்சு கும்புறதுக்கும் நமக்கு உரிமை கிடைக்கும். ஆமா, ஏன் பேச்சை கேட்டு நிக்கிறத தவிர உங்களுக்கு வேற வேலையே கிடையாதா? வேலை இல்லைன்னா ரோட்ல போய் நில்லுங்க. 10 வண்டிக்கு கைய காட்டுனா எவ்வளவு காசு கிடைக்கும் தெரியுமா? சார்லி, கொஞ்சம் இப்படி வரியா? நாளைக்கு நம்மளையும் கறி பூசிக்கிட்டு எங்கேயாவது திருட போக சொல்லுவாரா இவரு? அப்படிதான் நினைக்கிறேன். உனக்கு கறி தேய்க்க வேண்டிய அவசியம் இல்ல. ஈஸ்வரா, ஐயர இறங்கி வாங்க. இது நம்ம சொந்த இடம் தானே. சீக்கிரம் வாங்க. இதை முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு நிறைய வேலை இருக்கு சார். உன்னை மறந்தே போயிட்டு. எவ்வளவு ஆச்சு சொல்லு. அப்புறம் பழைய பேலன்ஸ் 1538. எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்க. எழுதி வச்சுக்கிட்டே போனீங்கன்னா அடுக்கி வச்சுக்கிட்டே போக வேண்டியதுதான். டேய், இவன் கிட்ட இருந்து 10 பைசா கிடைக்காது. ஏன் போலீஸ்க்கு வேற வேலை இல்லையா? போலீஸ்க்கு வேலை வைக்கிறது தானே உன் வேலையா? இது ஒரு காமெடி பீஸ். நான் நிறைய பேருக்கு போலீஸ்ல வேலை வாங்கி கொடுத்துருக்கேன். அதை பத்தி தான் பெருமையா பேசுறேன். இதெல்லாம் ஓப்பனா சொல்லக்கூடிய விஷயமா? நீங்க போய் அந்த பெஞ்சில் உட்காருங்க. நான் உள்ள போய் இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு வரேன். என்ன சார் சௌக்கியமா? என்ன செல்லுக்குள்ள கட்டிலும் பெட்டும் இருக்கு? உள்ள சலூன் வேற இருக்கா? இவன் தான் சோப்பு நுரையிட இருக்கான். இப்ப லாக்அப்ல கைதிகளுக்கு எல்லா வசதியும் ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்களா? டேய், என்னடா தெரியும் பாக்குற? நீ சேவ் பண்றத பண்ணுடா. நான் இவனை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. எந்த செக்ஷனு? எந்த இடத்துல இருந்து வர? உன் பேர் என்னடா? ஓ, நீ ஊமையா? சேகர் சார், புது இன்ஸ்பெக்டர் வரலையா? அவன் ஒரு பஞ்ச பரதேசியாமே. ஒரு அறிமுகம் போட்டு போலான்னு வந்தேன். அரசியல்வாதி ஆயிடுச்சு இல்ல, பஞ்ச பரதேசியா பார்த்துதானே ஆகணும். இவனையும் அப்படி திறந்து விட்டு இருக்கீங்க. ஓடி போயிட்டான்னு என்ன பண்ணுவீங்க? அவன் எப்படி பாக்குறான் பாரு. யார பாத்து இவனை தடுக்காதீங்க சார். இவன் பொங்கட்டும். இவனுக்கு கிடைக்கிறத நம்ம தடுத்து நிறுத்த வேண்டாம். அவன் பெரிய ரவுடிவா? நான் யாரும் தெரியல. அடக்கடா, அவர் யாரும் தெரியாம பேசாத. எவனா இருந்தா எனக்கு என்ன? என்னி அவனையும் செல்லுக்குள்ள வச்சு பூட்டி பாரு. எவன் உயிரோட வெளியே வரான்னு பாரு. இல்ல கட்டப்பா. சரி, அதை விடு. அண்ணா ராகவண்ணா, உங்க டிரான்ஸ்ஃபர் விஷயமா மினிஸ்டர் கிட்ட பேசிருக்கேன். எதுக்கும் கவலைப்படாதீங்க. எனக்கு எதுவும் வேணாம். நாளைக்கு நான் உன்னை உசுரோட பார்த்தா அது போதும். ஏன் அப்படி பேசுறீங்க? ஒரு உள்குத்தும் இல்ல. நிஜமாவே ஒண்ணும் இல்லையா? 30 மேல சத்தியமா இல்ல.
ராகவன் சார், சேகரன் சார், அது எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க சார். என்ன மன்னிச்சிருங்க சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்ன அப்படி கூப்பிடலையே சார். அது என்ன நானே சொல்லிக்கிட்டேன். நீ ஸ்டேஷனுக்குள்ள வந்துட்டு உன்னையே நீ நாயும் கூப்பிட்டுக்கிட்டா அப்புறம் எங்களுக்கு என்ன வேலை இங்க இருக்கு? சார் என்ன அடிக்காதீங்க சார். நாளைக்கே நான் அமைச்சரா கூடிய வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு மந்திரி ஆடுவீங்களா? கொஞ்சம் குனிங்க சார். ஐயோ, நாளைக்கு அமைச்சர் அப்புறம் உதைக்க முடியாதுல்ல சார். நான் அது மாதிரி அமைச்சர் கிடையாது. உங்களுக்கு உதைக்கணும்னு தோணுச்சுன்னா நேரா கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துருங்க. நான் எல்லாரையும் வெளியே அமைச்சிட்டு குனிஞ்சு நிக்கிறேன். நீங்க அடிச்சுட்டு போயிடுங்க. சரி, அது போட்டோ. உன் பேர் என்ன? நிஜமான பேரு கட்டப்பன் தான். உங்களுக்கு என்ன தோணுதோ அப்படியே கூப்பிடுங்க சார். ஆமா, கட்டப்பன் என்ன இந்த ஸ்டேஷன்ல? எனக்கு மக்களுக்கு லைட்டா சேவை செய்யற வேலை இருக்கு. அதுல வர காசுல கஞ்சி குடிச்சிட்டு இருக்கேன். அதுக்கு இங்க என்ன வேலை உனக்கு? வெளியே ஒரு ஐயர் உட்காந்து இருக்காரு. ஐயர் எதுக்காக வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சொல்லுங்க. சொல்லுங்க. பணத்து கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுனால மடத்துல ஒரு ரூம வாடகைக்கு விட்டேன். சினிமா தியேட்டர்ல பிளாக்ல டிக்கெட் விக்கிற அவன் ஒரு மிகப்பெரிய ரவுடின்னு எனக்கு அப்புறமா தான் தெரிய வந்தது. இப்ப ஒரே பிரச்சனையா இருக்கு. தண்ணி அடிச்சிட்டு வராங்க, நான்வெஜ் எல்லாம் சமைக்கிறாங்க, எங்க வீட்டு பொண்ணுங்களை தப்பான எண்ணத்தோட பாக்குறாங்க. இதையெல்லாம் பொறுத்துக்க முடியாம தான் காலி பண்ண சொன்னேன். கேட்கவே மாட்டேங்கிறாங்க. பேர் என்ன? அந்த ரவுடியோட பேரு பிளாக் டிக்கெட் வாசு. அவன் ஒரு பேய் மாதிரி. அது சரி. அந்த காலத்துல நாங்க பேயை ஓட்டுறதுக்கு நாங்க ஐயருங்களை தான் கூப்பிடுவோம். இன்னைக்கு ஐயர் வீட்ல இருந்து பேயை ஓட்டுறதுக்கு போலீஸ்காரன் தேவைப்படுது. காலம் எப்படி மாறி போயிடுச்சு. எப்படியோ ஐயரு, நான் இந்த பேயை எப்படியாவது ஓட்டிடுறேன். ஓட்டினா எனக்கு என்ன கிடைக்கும்? புண்ணியம் கிடைக்கும். புண்ணியம் எல்லாம் யாருக்கு வேணும் ஐயரு? அந்த புண்ணியத்தை படமா என் அக்கௌண்ட்ல போட்டா போதும். தைரியமா போங்க, நாங்க இருப்பேன். வணக்கம் சார். வணக்கம். நான் உன்னை எந்த ரூம்ல துரத்தணும்னு சொல்லுங்க. அந்த ரூம் தான். இவங்க என்னோட பசங்க தான். சரிதா, சவிதா, சங்கீதா. ஹை, சரிதா, சவிதா, சங்கீதா. அது சரி. இது சிட்டில இருக்க தியேட்டர் பேராச்சு. சும்மாவா பிளாக் டிக்கெட் இருக்கிற ரவுடி இந்த இடத்தையே சுத்தி சுத்தி வரணும்? கேட்கறதுக்கும் கொள்றதுக்கும் காசியும் உதயனும் இந்த இடத்துல இருந்திருந்தா இந்த மாதிரி ஆளுங்க எதுக்காக எங்க வரணும்? சார்லி, போய் கூப்பிடு. யார்டா அது? என்ன வேணும்? என்ன சார்? அடக்கு அடவுல, என்னையா ஐயரு, இது ட்ரௌசர் வர்ற வேலையாச்சே. இந்த அளவுக்கு நான் உங்களுக்கு என்ன துரோகம் செஞ்சேன்? இவனோட போட்டோவை பார்த்திருந்தா கூட நான் லீவ்ல இருக்கேன்னு சொல்லியிருப்பேன். என்ன சார், என்ன பாக்குறதுக்கு தான் கூப்பிட்டீங்களா? இல்ல அது சார்லி சார், 2 சேர் எடு. இனி நாம உட்கார்ந்து பேசுவோம். பிளாக் டிக்கெட் வாசு. பிளாக்ல டிக்கெட் வித்து சம்பாரிச்ச காசு எல்லாத்தையும் சாப்பாடுக்கே செலவு பண்ணி அதை சுருட்டி மசுலாக்கி வச்சிருக்க. ஓ, உட்கார்லாம்ல. சட்டவிரோதமா நீங்க தங்கிட்டு இருக்கிறத எங்களுக்கு ஒரு புகார் கிடைச்சிருக்கு. நீ இங்க தங்கறதுல இந்த ஹவுஸ் ஓனருக்கு கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. அதனால சீக்கிரமா இங்கிருந்து காலி பண்ற வழிய பாரு. என்ன இல்லைன்னா அட, ஒரு இன்ஸ்பெக்டர் தானே வந்து சொல்றான். இன்ஸ்பெக்டர் சார், வந்த வழியை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. போங்க போங்க. தேவையில்லாம என் கைக்கு வேலை வச்சிடாதீங்க. என்ன பண்றது ஐயரு? போக சொன்னா அப்புறம் போகிறத தவிர. சார்லி, இவன் யூஸ் பண்ண பொருளை தூக்கி வெளியே போடு. இது பார்க்க ரொம்ப நல்லா இருக்கா ஐயரு? 400 வருஷம் பழமை வாய்ந்த ரொம்ப புகழ்பெற்ற ஒரு இடம் தான் இது. அப்படியா? இந்த மாதிரி புகழ்பெற்ற வீடை தேடி தான் நானும் சுத்திட்டு இருந்தேன். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. ஓ, என்ன? வாவ் சார்லி, இவ்வளவு அழகான ஒரு வீடு இருக்கும்போது நான் எதுக்காக அந்த லாக்அப்ல இருந்து கொசுபடிலாம் அனுபவிக்கணும்? நான் இங்கே ஷிஃப்ட் ஆனா அது வந்து நான் சொல்ற கேளுங்க. எனக்கு இதுல எந்த தொந்தரவும் இல்ல. உங்களோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம்.
சார்லி என் திங்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா இங்க ஷிஃப்ட் பண்றேன். ஷிஃப்ட் சார் நான் என்ன சொல்ல வரேன், பிற்காலத்துல இதை ஒரு போலீஸ் ஸ்டேஷன் நாம ஆக்குறோம். கடவுளே, எனக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை? இது ஒன்றும் ஹைவே ரோடுல அவ்வளோ வேகமாக போற, மெதுவா ஓட்டியா? எவ்வளோ ஆச்சு? 2300. கணக்கு கரெக்டாக தானே இருக்கு? என்ன எல்லாத்தையும் இப்பயே உடனே செட்டில் பண்ற மாதிரி தான் கேக்குறது. அக்கவுண்ட்ல வைக்கிறது தானே? அதுக்கு இல்லடா, ஆத்துல ஊத்துனாலும் அளந்து ஊத்துன்னு சொல்லுவாங்கல்லடா. ஆத்துல என்ன ஐயரே, இஞ்சி தொண்டை குரங்கு மாதிரியே இருக்கீங்க? என்ன ரொம்ப சோகமா இருக்கீங்க? சந்தோஷப்பட தானே செய்யணும். அந்த ரவுடியை தான் வீட்டை விட்டே காலி பண்ணியாச்சுல்ல? ஒழிஞ்சிருச்சு. இப்ப கடைசியில பார்த்தா கதையே தலைகீழ ஆயிடுச்சு. இங்க பாரு வாசு, நான் சேர்ல அடிக்கும் போது நீ கீழே விழாம இருந்திருந்தா எனக்கு ரொம்ப அவமானமா போயிருக்கும். அந்த ஒரு அடியில நான் விழுந்ததால நான் இங்க அசிங்கப்பட்டுட்டேன். அந்த நன்றி மேல எப்பவும் இருக்கும் வாசு. உங்களுக்கு வெறும் நன்றி, எனக்கு தங்குன இடமே போச்சு. ஒரே அடியில நான் கீழே விழுந்தது இந்த ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. ஒருத்தனையும் என்ன மதிக்க மாட்டேன். நான் இங்க இருந்து போறேன், நான் போகணும். யார அடிச்சா உன்ன? ஏய், நீ இருக்க கழுவுற? சந்தோஷத்தை அழுகுறேன் சார், அவ்வளவு சந்தோஷம். இனி சரக்கு அடிக்கணும்னா நான் பாருக்கு போக தேவையில்ல. அதான் நீங்க இருக்கீங்களே. இந்த வீட்டோட பிரச்சனை என்பது உங்ககிட்ட சொன்னல, அதெல்லாம் கடவுளோட அருள் தானே. தெய்வம் இருக்கு சார், தெய்வம் இருக்கு. நீங்க இங்க சாகுற வரைக்கும் தங்கிக்கங்க. இனி மடத்துல தங்கறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இருந்தா ஒரு டோயின் வாங்கி கழுத்துல மாட்டிக்கங்க. இங்க இருக்கிற ஐயரை வீட்டு விட்டே போக சொல்லுங்க. அந்த ஐயருக்கு புகாரும் காய்கறி மட்டும்தான். பஞ்ச பரதேசி தூ. அப்பா படுக்கலையா? சுத்தமா தூக்கமே வர மாட்டேங்குது. ரொம்ப எகிரிட்டே பேசுறதுல உங்க காதுல விழுதில்ல? நல்லபடியா போய் ஜாயின் பண்ணு. மாமா போயிட்டு வரட்டா? எவ்வளோ? 20 ரூபா. கிருஷ்ண ஐயர் தானே? என்ன கோவிந்தா, இன்னும் சந்தேகமா இருக்கா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. எங்க நீங்க எந்த பக்கம்? கலெக்டரோட பியூனு எனக்கு தெரிஞ்சவர் தான். எங்க வீட்டுல குடியிருக்கிறவனை பத்தி நான் தான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல. ஓ, நான் அதை மறந்தே போயிட்டேன். ஒரு ரவுடியோட விஷயம் தானே? இப்ப அவன் கிடையாது, அவனை துரத்திட்டு ஒரு போலீஸ்காரன் தான் அங்க தங்கி இருக்கான். நீங்க எதுக்கும் கவலையே பட வேண்டாம். நம்ம சேதுலட்சுமி இங்க தான் டிரான்ஸ்பர் ஆயிருக்கா, சப் கலெக்டரா. அப்பா, கவலை விட்டது. 2 பேர் சாகவும் அதனால சஸ்பெண்ட் செய்யப்பட்ட இன்ஸ்பெக்டர் ராஜன் ஜோசப் பத்தின போலீஸ் என்கொயரி ரிப்போர்ட் தான் இது. இதுல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு காலனிக்காரங்க கோர்ட்டுக்கு மூவ் பண்ணாங்க. இத மறுவிசாரணை பண்ண கோர்ட்ல உத்தரவு கொடுத்திருக்காங்க. இந்த கேஸ் நான் உங்களுக்கு தரேன். நீங்க இதை கரெக்டா பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நேர்மையான ஒரு ரிப்போர்ட் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். நான் இந்த கேஸ கொடுத்ததால கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்க? கண்டிப்பா இல்ல மேடம். ஐ டேக் இட் as a challenge. Good. All the best. Thank you மேடம். ஒரு வேலையை செய்ய விட மாட்டாங்க. தொந்தரவு பண்ணிட்டு. ஹலோ, இன்ஸ்பெக்டர் தானே? இன்ஸ்பெக்டர் தான். யாரு? நான் சப் கலெக்டர் சேதுலட்சுமி. ஓ, சொல்லுங்க மேடம். உங்களை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. என் பேர்ல கம்ப்ளைண்டா? ஆமா, நீங்க தங்கி இருக்கிற கிருஷ்ணனோட வீட்ல இருந்து சீக்கிரமா காலி பண்ணணும். ஓ, அந்த வீடா? மேடம், அது தங்கறதுக்காக எடுத்த வீடு கிடையாது. அது என் டியூட்டில ஒரு பார்ட்டா, ஐ மீன் அந்த ஐயருக்கு ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக நான் உங்களுக்கு காம்ப்ளிமெண்டா பண்ணது. ஆனா அது அவங்க கம்ப்ளைண்டா எடுத்துக்கிட்டாங்களா? அவங்க குடும்பத்துக்கு ஒரு ரவுடியோட த்ரெட்னிங் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல்யாண வீட்டை தாண்டி ஹவுஸ்ஃபுல்லா நிக்கிற, ஐம் சாரி, கல்யாண வயசுல 3 பொம்பளைங்க இருக்கிற வீடு தான் அது. அவங்களுக்கு நான் ஒரு பாதுகாவலன் தான். அந்த பாதுகாப்பு வேணானா மேடம், நான் சொல்ல மாட்டேன், அங்க ஒரு பெரிய சித்திரவதையே நடக்கும். ஸ்டாப் இட். பெண் குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்கு அவங்க அம்மா அப்பா இருக்காங்க. அது ஸ்டேட் போலீஸோட டியூட்டி கிடையாது. 24 மணி நேரத்துல நீங்க அந்த வீட்டை காலி பண்ணணும். இட்ஸ் an order from sub collector. ரொம்ப நன்றிங்க. ராகவா சார். யோ ராகவா, என்ன யார் இந்த ஏரியா சப் கலெக்டர்? ஆளு யாரும் நான் பார்த்தது இல்ல சார். ஆனா ஒரு லேடியா சார். சின்ன பொண்ணா தான். எனக்கு என்ன, இவ சொன்னத வீட்டை காலி பண்ணிட்டு போறதுக்கு நான் வேலைக்காரனா? நான் யார் தெரியல, இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர் நான் மட்டும் என்ன உங்களை கான்ஸ்டபிள் நான் சொன்னேன்? நான் என்ன பண்ண சொல்லுங்க? யோ, இலவசமா ஒரு வண்டியோ இல்ல ரெண்டே அந்த வீடு ஏதாச்சும் கண்டுபிடியா. 24 மணி நேரத்துக்குள்ளயா நான் யாருன்னு காட்டுறேன், என்னோட பவர் என்னன்னு காட்டுறேன் உங்களுக்கு. ஆமா சார், நீங்க யாரோட பையன்? ஒரு வேளை அவங்க கேட்டாங்கன்னா நான் சொல்லணும்ல. பேசாம வாயை மூட்டு போயா. முத்து கந்தசாமி பாச்சான்னு ஏதோ ஒரு பேர் சொல்லணும்ல சார். பொருளெல்லாம் ஏத்தியாச்சு, நம்ம கிளம்பலாமா? ஏய்,
ஐயரை பார்த்து டாட்டா சொல்லாம எப்படி போறது? கடவுளே, என்ன ஆக போகுதுன்னு தெரியல. வந்துட்டாரியா ஐயர்? இந்த என் வேலையை கெடுத்துட்டு வரான் பாரு. ஐயருக்கு மேல இடத்துல நல்ல செல்வாக்கு போல. மேல இடத்துல இருந்து ஆர்டர் போட்ட அந்த லேடிக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? அதான் அந்த சப் கலெக்டர். பாண்டிச்சேரியில என் மனைவியோட வீட்டு பக்கத்துல தான் சப் கலெக்டரோட வீடு. அவன் என்ன சொன்னா தெரியுமா? 24 மணி நேரத்துக்குள்ள இந்த இடத்த விட்டு காலி பண்ணுமா. என் நாய் கூட அதை கேட்காத. அவகிட்ட போய் சொல்லு, நான் 12 மணி நேரத்துக்குள்ளே காலி பண்ணிட்டேன். என் மேல நீங்க கோவப்படக்கூடாது. பெரியவ இன்னும் வெளியே போகாம நிக்கிறா. பெரியவ வெளியே போகாம நிக்கிறா? ஐயோ, அப்படி இல்ல. கல்யாணம் ஒரு அப்பாவோட வலிய உங்களுக்கு சொன்ன புரியாது. பெத்தவ அம்மா தானே, அப்பாவுக்கு என்ன வலி? சும்மா இப்படி நடந்தா போதாதா? ஐயரே, நான் இப்ப போறேன். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்க, சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் மாதவனோட சர்க்கிள் தான் இந்த வீடு இருக்கு. சரிதா, சவிதா, சங்கீதா. கல்யாணம் ரொம்ப கஷ்டம். ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? என்ன நீங்க பழி வாங்க கூடாது. என் பொண்ணு கல்யாணத்தை நிறுத்தாதீங்க. உங்க கால்ல வேணாலும். கடவுளே, ஏன் இப்படி சோதிக்கிற? ஹே மிஸ்டர், என்ன பண்ற? ஸ்டாப் இட். இவரை அரெஸ்ட் பண்றதுக்கு உன்கிட்ட வாரண்ட் இருக்கா? போடி. சட்டம் ஒழுங்க பாதுகாக்க வேண்டிய ஒரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் இங்க பழி வாங்கக்கூடிய எண்ணத்தை வச்சுக்கிட்டு ஒரு அப்பாவி பெண்ணோட கல்யாணத்தை நிப்பாட்டவும், அதை நிப்பாட்ட போன சர்க்கிள் இன்ஸ்பெக்டரை அசிங்கப்படுத்தி வாடி பொடின்னு கூப்பிடவும் செஞ்ச. இந்த ஒரு விஷயம் பத்தி மிஸ்டர் மாதவனுக்கு மகளிர் ஆணையத்துல ஏதாவது பதில் சொல்ல வேண்டியது இருக்கா? இது ஒரு சட்ட போராட்டம் தான். போராட்டம் நடக்கும்போது 2 பக்கமும் போராளிங்க வேணும். எங்க மகளிருக்காக பேச மகளிர் ஆணையம் இருக்கு, எங்க எனக்காக பேசுறதுக்கு ஆண்கள் ஆணையம் கிடையாது. இப்படிப்பட்ட விசாரணை நடக்கும்போது இவ்வளவு மரியாதையான ஆளுங்களுக்கு முன்னாடி கூட மிஸ்டர் மாதவன் ரொம்ப திமிராதான் பேசிக்கிட்டு இருக்க. மேடம், அவசரப்படாம கேளுங்க. ஏன் மேல இருக்க குற்றச்சாட்டுக்கு நான் தெளிவா பதில் சொல்ல ரெடியா இருக்கேன். கல்யாணத்தை நிப்பாட்டி மாப்பிள்ளை அரெஸ்ட் பண்ணது என் டிபார்ட்மெண்டோட பர்மிஷனோட தான். ஏன்னா அவன் ஒரு பக்கா ஃப்ராடுங்கிறதால. இதுக்கு முன்னாடி 6 கல்யாணம் பண்ணிருக்கான். அதுக்கான எவிடன்ஸும் கிட்ட இருக்கு. எல்லா எவிடன்ஸோட தான் அக்யூஷனை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண. நீங்க வேணும்னு தான் உருவாக்கின கேஸும் எவிடன்ஸும் அந்த மாப்பிள்ளைக்கு எதிரானதுன்னு சொன்னா? அப்படி சந்தேகப்பட்டு எவிடன்ஸை வேணும்னே உருவாக்குனா மேடத்துக்கு மேடத்தோட அப்பாவை கூட வெளிப்படையா அப்பா அப்படின்னு கூப்பிட முடியாது. டேய், நீ எல்லாம் ஒரு இன்ஸ்பெக்டர். இதோ பாத்தீங்கல்ல, டேய் நீ எல்லாம் ஒரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டரான்னு கூப்பிட்டது. இப்படி வந்த ஒரு கோவத்தால தான் நான் மேடம் அன்னைக்கு டீன்லாம் கூப்பிட்டது. எனக்கு தெரியாது இந்த மேடம் ஒரு சப் கலெக்டர்னு. பார்த்தா அப்படிதான் தோணுது. எந்த பொம்பளையும் வாடி போடின்னு கூப்பிடுற ரைட்ஸ் யாரும் யாருக்கும் கொடுக்கவே இல்ல. இந்த திமிரான பேச்சுக்கு இந்த ஆளுக்கு பெரிய தண்டனை கொடுத்தே ஆகணும். தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்கணும். He should be dismissed under service. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். இந்த ஒரு விஷயம் நடந்ததுக்காக யாரையும் வேலையில இருந்து தூக்கணும்ன்ற எண்ணம் எனக்கு இல்ல. ஆனா மறுபடியும் இப்படி செய்யாம இருக்க, பெண்களை மதிக்கிறதுக்கு மறக்காம இருக்க ஒரு தண்டனை மிஸ்டர் மாதவனுக்கு கண்டிப்பா கிடைச்சே ஆகணும். சோ மிஸ்டர் மாதவன் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பா? ஆமா. சரி, அதான் எனக்கு தர தண்டனைனா நான் அதை ஏத்துக்கிறேன். மன்னிச்சிருங்க. இது பத்தாது. செஞ்ச தப்பை ஏத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்கணும். எங்க நிக்கிற மதிப்புக்குரிய சப் கலெக்டர் சேதுலட்சுமிய ஒரு பப்ளிக் பிளேஸ்ல எடி போடி அப்படின்னு கூப்பிட்டது மிகப்பெரிய தப்புன்னு இப்ப நான் உணர்ந்துட்டேன். அதுக்கு நான் வருந்துறேன். என்ன மன்னிச்சிருங்க. சார், ஒரு விஷயம் கேட்கிட்டா? இதோட போனது போலீஸோட மானமும் தானே? காலை பிடிச்சி மன்னிப்பு கேட்கலன்னா உங்க வேலை போயிருக்கும்ல. யாருக்கிட்ட எப்படி வேணாலும் பேசலாங்கிற உங்களை ஆணவ திமிரு இதோட அழிஞ்சிரும்ல. யார் கிரிமினல்? மாதவன். சட்டத்தையும் நியாயத்தையும் பாதுகாக்க வேண்டிய போலீஸ்காரங்க யூனிஃபார்மோட மரியாதையை தொலைக்க கூடாது. பெரிய சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் உன்னை நினைச்சு வெக்கப்படுறேன்.
சரி எல்லாரும் கிளம்புங்க கிளம்புங்க. இங்க பாருங்க சார், ஒரு பெரிய விடலாம் கொடுத்து என் சர்வீஸை விட்டு போகணும்னு ஆசையா இருக்கு. போற போக்க பார்த்தா அது நடக்குமான்னு தெரியல. என்ன மட்டும் காப்பாத்து. நான் அவசரத்துல வீட்டுல சொல்லாம வந்துட்டேன் சார். ஜீப்ல எட்டு போடுறீங்களே சார். யாரு என்னன்னு பார்த்து கொஞ்சம் நிதானமா போலாமே சார். எனக்கு என்னமோ இது எழுதி ஒரு வளம் தான். கடைசியா ஒரே ஒரு கேள்வி கேட்கலாமா? வாடி போடின்னு கூப்பிடுறதுக்கு அவங்க ஒன்றும் உங்க பொண்டாட்டி இல்லைல்ல? நீ என்ன சொன்ன? வாடி போடின்னு கூப்பிட அந்த பொண்ணு உங்க பொண்டாட்டி இல்லைல்ல? அப்போ பொண்டாட்டிய வாடி போடின்னு கூப்பிடலாம்ல? பொண்டாட்டி கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னா கூப்பிடலாம் சார். விடமாட்டேன், நான் விடமாட்டேன். விடமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு 4-5 பெக் எடுத்து உள்ள விட்டுக்கிட்டே இருக்கிறீங்களே. நான் இத பத்தி சொல்லல. மன்னிப்பு மன்னிப்பு, அந்த மன்னிப்பு பத்தி பேசுறேன். அப்படின்னா நம்ம ராகவன் சொன்ன மாதிரி நம்ம அவளுக்கு வேலை கொடுக்கறோம், நம்ம அவளை கட்டுறோம். நாம கிடையாது, நான் கல்யாணம் பண்ணுவேன். அதான் ஒன்னும் நடக்க போறது இல்ல. சும்மா இப்படிலாம் எப்படி பேச முடியுது? ஏண்டா நான் எங்க இருக்கேன், அவ எங்க இருக்கா? அவ வீட்டுல கிடக்குறா, நீங்க இங்க கிடக்குறீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் ஒண்ணா கிடப்பீங்க. டேய் 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 முட்டாள், என்ன நீ நினைக்கிற மாதிரி கிடையாது இந்த விஷயம்லாம். உனக்கு இந்த IAS ஓட பவர் தெரியுமா? இந்த ஐஸோட பவர் இருக்கா அந்த ஐஏஎஸ்க்கு? இல்ல இந்த ஐஸை போட்டு நம்ம ஒரு பெக்கு சாப்பிடலாம். அந்த ஐஏஎஸ் போட்டு நம்ம ஒரு பெக்கு சாப்பிட முடியுமா? அப்ப யாருக்கு பவர், ஐஸுக்கா ஐஏஎஸ்க்கா? இங்க பாருங்க சார், உங்களுக்கு சைதாப்பேட்டை ராதாமணியை தெரியுமா? அவர் தாசில்தார் தான், தாசில்தார். அவர் கல்யாணம் பண்ணது யார? அவர் ஆபீஸ்ல வேலை செய்யற சாதாரண பியூனை. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் குழந்தைங்க எத்தனை? 4 தான், 4. உங்க சின்ன வேலைன்றதுக்காக நீங்க இப்படி சோர்ந்து போக கூடாது சார். நிறுத்தா, நீ என்னடா பேசிட்டு இருக்க? இன்ஸ்பெக்டர் வேலை என்ன சாதாரணமான வேலையா? அது இப்ப நமக்கு மட்டும் தானே தெரியும். உங்களுக்கு இப்ப என்ன குறை சொல்லுங்க? எந்த பொண்ணும் ஆசைப்படுற மாதிரி உங்களுக்கு அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, நாத்தனார் கிடையாது, மற்ற சொந்த பந்தம் எதுவும் கிடையாது. அது மட்டுமா, ஒரு சப் கலெக்டர் மாசத்துல சம்பாதிக்க வேண்டிய சம்பளத்தை நீங்க ஒரே நாள்ல சம்பாதிக்கிறீங்கல்ல. ஒரே ஒரு ரேப் கேஸ் வரட்டும், பணம் எவ்வளவு கிடைக்கும்? பணம் நான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு இவ்வளவு விஷயத்தையும் நான் சொன்னேன்னு வைங்க, கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலான்னு சொல்லுவாங்க. இதுல ஒரு முள்ளு இல்லாதால கேட்கறேன், இப்ப கரெக்டா மணி என்ன? 12. நான் இப்பவே அந்த அசிஸ்டன்ட் கலெக்டர் வீட்டுக்கு போறேன். இன்னைக்கு மதிய சாப்பாடு அவங்க வீட்டுல இருந்து தான். நான் இந்த சம்பந்தத்தை புர்சீட் பண்ண போறேன். கட்டப்பா, நீ தனியா இந்த நேரத்துல போனா இந்த கல்யாணத்தால எனக்கு கிடைக்க போற கிரெடிட் நான் வேற யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். அதை நானே வாங்கிக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? போகும்போது நான் தனியா தான் போக போறேன். துணைக்கு இதை நான் இவனை எடுத்துக்கிட்டா. நீங்க அவளை கல்யாணம் பண்ற மாதிரி கனவு காணுங்க. கனவு முடியறதுக்குள்ள நான் இங்க வந்துடுறேன். ஸ்வீட் ட்ரீம்ஸ். போயிட்டு வரட்டா? ஸ்வீட் ட்ரீம்ஸ், ஸ்வீட் ட்ரீம்ஸ். ஆமா. அண்ணே காசு 38. பழச சேர்த்தா 2238. குறிச்சி வச்சுக்கடா, என்னால பேச முடியலடா. பேச முடியல, ஆனா ஆட்டோல போறதுக்கு எந்த கஷ்டமும் இல்ல. பரபேசி சார் வணக்கம் சார். என்ன ஒரு சைடு வாங்குது? இன்ஸ்பெக்டர் சாருக்கு ஒரு பொண்ணு பார்க்க போனேன். சப்
கலெக்டர் வீடுன்றதால இதோட முடிஞ்சு போச்சு. ஏதோ ஒரு மந்திரி வீடா இருந்தா இந்த நேரம் என் பாடி போஸ்ட்மார்ட்டம்ல படுத்துறதுக்கும் விளங்குற மாதிரி சொல்லு. இதுக்கு மேல என்ன டீட்டெயிலா நான் சொல்ல? என்ன பார்த்தாலே உங்களுக்கு தெரியலையா? கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன். யோ இதெல்லாம் தண்ணி கொஞ்சம் ஊத்தி வைங்கயா. கடவுளே, நேத்து இன்ஸ்பெக்டர் சார் என்ன நல்லா போதைய போட வச்சு நைட்டு 12 மணிக்கு சப் கலெக்டர் வீட்டுக்கு பொண்ணு பார்க்க என்ன அமிச்சாரு. நான் பகல் 12 மணின்னு நினைச்சு அங்க போயிட்டேன். என்ன திருட நினைச்சு அந்த சப் கலெக்டரோட மாமான்னு ஒருத்தன் இருக்கான். அந்த பரதேசி என்ன துவைச்சு எடுத்துட்டான். நான் அடி வாங்கிக்கிட்டே விஷயத்த சொல்லிட்டேன். அதை கேட்டதும் அந்த பொண்ணோட ஒரு பிரதர் இருக்கான். அவங்க ஒரு மிதிச்சான் பாருங்க. அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியல. இங்க பாருங்க, இன்ஸ்பெக்டர் சாருக்கு எவ்வளவு மரியாதைன்னு நேத்து நைட்டு தான் எனக்கு தெரிஞ்சது. வேஸ்ட், வெறும் வேஸ்ட். என்ன இல்லப்பா, ஒண்ணு இல்ல, நீ சொல்லு, மனசுல இருக்க சொல்லட்டும். இங்க பாருங்க ராகவன் சார், பிச்சைக்காரனா இருந்தாலும் ஆசைப்படுறதுக்கு ஒரு எல்லை இருக்கு. இவன் வெறும் இன்ஸ்பெக்டர், இவன் ஒரு சப் கலெக்டர் ஆசைப்பட்டா ஆசைப்படுறதுல ஒரு யோகிதை இருக்குல்ல. இந்த இன்ஸ்பெக்டருக்குலாம் ஒரு மரியாதையே கிடையாது. வெறும் இன்ஸ்பெக்டர், வெறும் பூஜையும். ராகவனை கூப்பிடுறாங்க சார். சார் இங்க தான் இருந்தீங்களா? ராகவா, சொல்லுங்க சார். நம்ம ஐயங்கார் கோயில்ல திருநவ கிடைச்சானா இல்லையா? எப்படி கிடைப்பான்? அக்கறை வேணும் சார், அக்கறை. இங்க பாரு சார்லி சார், நம்ம தோட்டக்காரன் விஜய் வீட்டுல செயின் காணா போச்சு, அது கிடைச்சதா? கஷ்டம். இவங்களே ஒரு போனோம், இவங்களே ஏன் கஷ்டப்பட வைக்கிறீங்க? ஒண்ணும் கிடைச்சிருக்காது. இங்க எஃப்ஐஆர் போடாம இருக்க எல்லா கேஸுக்கும் எஃப்ஐஆர் போட்டுரு. சரிங்க சார். அக்யூஸ்ட்ல மாட்டிட்டாங்கல்ல? மாட்டியாச்சு. யாரு? நீ. இன்ஸ்பெக்டரோட மதிப்பெண்ண நான் காட்டுறேன். ராகவா, அவங்க புதைச்சது இவனையா இருந்தாலும் பட்டது நான் தான். கிடைச்சிரும், என் சர்க்கிளுக்குள்ள அது கிடைச்சிரும். போலீஸ்டா, போலீஸ்டா, வாங்கடா போலாம், கிளம்புங்க. டேய் நில்றா, நில்றா டேய், எங்கடா ஓட பாக்குற? அப்போ போதை மருந்து டீல் தான் இல்ல? நல்லா இருக்கு, உடம்புக்கு ரொம்ப நல்லது. சின்ன வயசுல நான் எங்கேயோ படிச்சிருக்கேன். யூஸ் பண்றது மட்டும் இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா வியாபாரம் பண்றல. சரி, உன் பேர் என்ன? ஆனந்த். ஆனந்த். ஆனந்த் ஆனந்தத்துக்காக செஞ்சிருந்தாலும் இதோட சீரியஸ்னஸ் தெரியுமா? நான் பெயிலபிள் ஆஃபென்ஸ். ஹை, என்னது இது? நட்சத்திரமா? நட்சத்திரத்தை என்ன வைக்கிற? எப்படி, பொருளாதார ரீதியா குடும்பத்துல ஏதாவது இருக்கா? ஒன்று பண்ணு, சீக்கிரம் வீட்டுக்கு ஃபோன் பண்ணு. ஒரு பொட்டி ஃபுல்லா கேஷோட பர்சனலா என்ன வந்து பார்க்க சொல்ல. கேஸ் இல்லாம இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவோம். பொட்டியும் கேஷும் இல்லாம இதை எப்படி முடிவுக்கு கொண்டு வரணும்னு தெரியுமா சார்? ஓ, அவ்வளவு செல்வாக்கா உன் அப்பனுக்கு? உன் அப்பா யாரா? ஹைதராபாத் நைசாவா? ஏய், எங்க அப்பா பத்தி பேசுற வேலை வச்சுக்காத. நீ யாரா இருந்தா எனக்கு என்னடா? நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உன்னை அப்படியே குனிய வச்சு குத்திடுவேன் நாயே. சும்மா பயப்படுத்தாதீங்க சார். ஒரு சப் கலெக்டர் கிட்ட சீன் காட்ட போயிட்டு பப்ளிக்கா எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டதை மறந்துட்டீங்களா சார் நீங்க? அந்த சப் கலெக்டர் சேதுலட்சுமியோட ஒரே ஒரு பிரதர் தான் நான். இன்னொரு வாட்டி மறுபடியும் சொல்லு. சப் கலெக்டரோட பிரதர்னு சொன்னேன். சப் கலெக்டர் சேதுலட்சுமியோட ஒரே ஒரு பிரதரா? என் கண்ணை நான் நம்பலாமா? இங்க பாரு காது, நீ கேட்டது உண்மையா? இவனை நேத்து யார் தூக்குனது? நான் இல்ல சார், ராகவன் சார். ராகவன் கிடையாது, ராகவன் அண்ணன். ராகவண்ணா, 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 ராகவண்ணா. என்னன்னு கூப்பிட்டீங்க? ராகவண்ணான்னு. இன்னும் ஒரு முறை சொல்லுங்க. ராகவண்ணா. என்னாச்சு? சார், என்ன முதல் மாதிரியா ராகவண்ணா கூப்பிடுறது என்னால நம்ப முடியல. என்னாலே நம்ப முடியல ராகவண்ணா. நீங்க தூக்குனவ யாருன்னு தெரியுமா? நான் கேட்டா அவன் ஒன்னும் சொல்ல. யார் அது? நம்ம சப் கலெக்டர் சேதுலட்சுமியோட ஒரே ஒரு பிரதர். ஓ, ஐ அம் சாரி சாரி சாரி, ஐ அம் ரியலி சாரி. தம்பியை நம்ம அனுப்பிடலாம்ல சார்? என்ன சொன்ன? அது ஒண்ணும் இல்ல, தம்பி அனுப்பிடலாம். அப்படி திடீர்னு அனுப்புறதுக்கு இவ ஒண்ணும் அப்பா ஒண்ணும் கிடையாது. லாக்அப்ல போடு. என்னது? ஓகே, லாக்அப்ல போடியா. மாதவனோட விளையாட்டு இனிமே தான் நீ பார்க்க போற. சப் கலெக்டர் சேதுலட்சுமி.
இவன் என்ன இங்க? அம்மா சேதுலட்சுமி, சேது. என்ன மாமா? என்ன? அந்த திமிரு பிடிச்ச இன்ஸ்பெக்டர் இங்க வந்திருக்கான். ஏதோ பிரச்சனை பண்ணத்தான் வர்றான்னு எனக்கு தோணுது. என்ன இன்ஸ்பெக்டர்? என்ன விஷயம்? அபிஷியலா ஏதாவதா? யா கொஞ்சம் அபிஷியலும் அப்புறம் கொஞ்சம் பர்சனலும். அம்மாவுக்கு இந்த ஐஏஎஸ் பொண்ணு தவிர ஒரு பையனும் இருக்கான்ல, அவனை நேற்று ராத்திரி போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எதுக்காக? என்ன தப்பு செஞ்சாம? அது இப்போ அம்மா நிற்கும் போது எப்படி சொல்றது? இல்ல, இங்க எல்லாரும் இதை தெரிஞ்சுக்கணும். போதைப் பொருள் கைவசம் வைக்கிறதோ பயன்படுத்துறதோ இல்ல வியாபாரம் பண்றதோ இதெல்லாம் தான் இப்போ உங்க பையனோட பிசினஸ். மிஸ்டர் மாதவன், இப்படி வந்து தப்பா பேசுனீங்கன்னா உங்க மேல ஆக்ஷன் எடுப்பேன். அவன் அந்த மாதிரி ஆள் இல்ல, நீங்க ஆள் மாதிரி சொல்றீங்க. இந்த பையன் தானே உங்களோட பையன்? இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல லட்சக்கணக்கில் மதிப்பு இருக்கிற போதைப் பொருளை என்னோட ஸ்டேஷன்ல நான் வச்சிருக்கேன். போதைப் பொருள் கேஸுக்கு ஜாமீன் கிடையாதுன்னு மேடம்க்கு நான் சொல்லாமலே தெரியும். என் பையனை ஒன்றும் பண்ணிடாதீங்க. அட என்னம்மா நீங்க? அவனை ஏதாவது பண்ணுவனா? அவன் இந்த குடும்பத்தோட பையனாச்சே. நான் கொஞ்சம் மனசு வச்சேன்னா அவனால தப்பிச்சு போக முடியும். ஆனா ஒரு பாலம் கட்டும் போது அந்த பக்கம் இந்த பக்கம் வேணும்ல. நாங்க என்ன செய்யணும் சார்? நீங்க சொல்லுங்க, எவ்வளவு பணம் வேணும்? மாதவனுக்கே பணமா? அதுவும் சப் கலெக்டருக்கு முன்னாடியே வா. மாமா தானே, கஷ்டம். உங்க மாமா இப்ப நான் அரெஸ்ட் பண்ணலாம். இங்க பாருங்க மாமா, எனக்கு 1 கோடி ரூபாய் தரணும் சொன்னாலும் எனக்கு வேண்டாம். என்ன? என்ன இப்படி வச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டே இருக்க? விஷயத்த சொல்லு. ஒண்ணு இல்ல, தன்னோட சகோதரனுக்காக சகோதரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணோம். நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? ஒண்ணும் இல்லைங்க, எனக்கு இந்த ஐஏஎஸ் காரியை கல்யாணம் பண்ணிக்கணும். என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? நான் போலீஸ் எல்லாம் பார்க்க மாட்டேன். ஓங்கி விட்டேன். கூல் டவுன். கோச்சிக்காதீங்க மாமா. ஒரு சப் கலெக்டருக்கும் சப் இன்ஸ்பெக்டருக்கும் நடுவில் இருக்கிற புரோட்டோகால் டிஸ்டன்ஸ் எனக்கு நல்லா தெரியும். பட் திஸ் இஸ் மை டிமாண்ட். பிரதரை சேவ் பண்ணும்ல. நல்லா யோசிச்சு முடிவெடுத்தா போதும். அப்புறம் என்னை விட பெரிய அதிகாரியை பார்த்து என் பிரதரை காப்பாத்திலான்னு உன் மனசுல ஏதாவது தோணுச்சு அப்படின்னா நான் விட மாட்டேன். டிவிக்காரங்க பத்திரிகைக்காரங்க எல்லாரும் முன்னாடியும் ஆதாரத்தோட அவனை நான் நிக்க வைப்பேன். ஆன்டி நார்கோட்டிக் செல்லுக்கு பிரதர் அனுப்பி வச்சேன்னு வையே, உன் பிரதர் அட்லீஸ்ட் 18 வருஷத்துக்கு ஜெயில இருந்தாகணும். போதைப் பொருள் கடத்தின அக்யூஸ்டோட சகோதரிக்கு இந்த ஐஏஎஸ் பட்டம் கூட ஒரு பாரமா தான் இருக்கும். மாமா, முடிவு என்னவா இருந்தாலும் அதை சீக்கிரமா சொல்லணும். பதில் பாசிட்டிவா இருந்தாலும் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் அவன் ஏன் கஷ்டத்துல இருப்பான். இல்லனா சகோதரன் திரும்ப கிடைக்கும் போது சகோதரி பேச்சு மாறினா அப்ப நான் வரேன். வரட்டா? சப் கலெக்டர் சேதுலட்சுமி. அந்த ஆள் என்ன பழி வாங்க பாக்குறான். அதுக்காக என் தம்பிய பொய்யான கேஸ்ல மாட்டி விடுவான்னு நான் எதிர்பார்க்கல. லக்ஷ்மி, என்னம்மா? இது கண்டிப்பா பொய்யான கேஸ் கிடையாது. பின்ன நான் உன்கிட்ட சொல்லாம இருந்துட்டேன். ஒரு நாள் என்னடா இதெல்லாம்? லக்ஷ்மி, லக்ஷ்மி, பேசாம இரு. இது வேற யாருக்காவது தெரிஞ்சா செத்தே போயிடுவனா? எதுக்காகம்மா என்கிட்ட இதெல்லாம் மறைச்சு வச்சீங்க? இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அவனை தெரித்திருப்பேனே. ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. இப்ப கடவுளே, இனி கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? அவன் தப்பு பண்ணா மாட்டிக்கிட்டான். இது அவனோட விதின்னு நினைச்சு நான் மாறுதல் பட வேண்டியதான். அவன் ஜெயில போயிருந்தா நாம யாராவது நிம்மதியா இருக்க முடியுமா?
இனி என்ன பத்தி நினைச்ச நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். எல்லாம் என்னோட விதின்னு நினைச்ச நான் இதுக்கு ஏத்துக்கிறேன். இனி அவனை காப்பாத்த ஒரே ஒரு வழிதான் இருக்கு. வணக்கம். வணக்கம். தேங்க்யூ. ஒரு பரிசு. இது தங்கம் தானே? கண்டிப்பா. எத்தனை பவுன்? 10. கஷ்டம், 20 எதிர்பார்த்தேன். நீ ஒண்ணு கொண்டு வரல? பொண்டாட்டி புள்ளையோட வந்திருக்கேன். இது என்ன மிருகசாலியா? ஃபேமிலியை கூட்டிட்டு வர. ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்குல்ல? பொண்ணோட தாய் மாமா மாப்பிள்ளைக்கு தாரவாத்து கொடுங்க. நான் கொடுக்க மாட்டேன். இது ஒரு சடங்குப்பா. சடங்குனால நான் செய்யறேன். நீங்க எழுந்துருங்க. ஒரு நிமிஷம். எதுக்குமா அழுகுறீங்க? பொண்ணை பாதுகாப்பான கையில ஒப்படைச்சதுக்கு நீங்க சந்தோஷம் படணும். நீங்க கண்ண தொடங்க. இனிமே நீங்க அழவே கூடாது. கோவிந்த மாமா, நான் பேச மாட்டேன். நீ என்ன ஊமையா? ராகவண்ணா, கல்யாண சடங்குலாம் முடிஞ்சிருச்சுல? எல்லாம் முடிஞ்சது. கன்ஃபார்மா? ஆமா. எஸ்கியூஸ் மீ மேடம். இப்ப இந்த சேதுலட்சுமி சட்டப்படி என் மனைவியா மாறிட்டாங்கல்ல? இனி என்னோட வைஃப இனிமே நான் சந்தோஷமா பாசத்தோட என்ன வேணாலும் கூப்பிடலாம் இல்லையா? நிம்மதியா தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு. ஈஸ்வரா அடியே! ஹாய், சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் மாதவன். இன்னைக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட். பொண்ணு சப் கலெக்டர். ஸோ பி கேர்ஃபுல். இந்த புரோட்டோகாலோட ஒரு கேப் இந்த ஸ்ப்ரேவே கம்மி பண்ணிடும். மிக்ஸ் பண்ணி அடிப்போம். எதை பிடிக்கும் தெரியாதுல்ல? எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அடிச்சா ஒரு நாத்தம். இந்த மல்லிப்பூ அந்த நாத்தத்தை மாத்திடும். இது யாருக்கு? மாப்பிள்ளைக்கு தான். பெட்ரூம். அவனுக்கு பாலா? பாம்புக்கு கூட சக்கரை போட்டு கொடு. ஆனா அவனுக்கு கொடுக்க கூடாது. அவன் அதை விட விஷம். அதை எப்படி கொடு போ. ஈஸ்வரா, என்னன்னு தெரியல. பாலை எங்க பார்த்தாலும் உடனே குடி குடி. நான் குடிச்சா சரியா வராத. நான் 2 பெக்க அடிச்சிருக்கேன்ல, ஒரு தைரியத்துக்கு தான். சப் கலெக்டர் ரூம்ல முதல் தடவை சல்யூட் அடிக்காம போறேன்ல. வர பால் குடி மாமா. அப்படியே ஆகட்டும். கல்லு குடியா? எல்லாரும் ஒரு முடிவோட தான் இருக்கீங்கல்ல. நாத்தம் தாங்க முடியல. நாத்த அடிச்சா போய் குளி. காலையில இருந்து நீ வேலை செய்யறல்ல. போடா போடா. இவனே இந்த பரதேசிக்கு பொண்ணு கொடுத்த நான் தான் பரதேசி. என்ன முதல்ல உதைக்கணும். ஒரு வேலைக்கு போறோம்ல,
இவன் எதுக்கு இப்போ இப்படி ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டு போறான்? ஆஹா. சேது நான் வந்துட்டேன். கலெக்டருக்கு காவல் நிக்கிறதா போலீஸ்காரங்களுடைய வேலை. இந்த பாயப்படி இங்க எங்கேயாவது விரிச்சு படுத்துக்கோ. வரட்டா சர்க்கிள் இன்ஸ்பெக்டரே. எக்ஸசைஸ் வர. நான் தூங்க போறேன், கொஞ்சம் மசில் இருக்கட்டும். ஐயோ என்ன காலி பண்ணிட்டா. ஒரு பாய கூட தாங்க மாட்டான். சேது என்னது இது? உன் புருஷன் எங்க நின்னுட்டு இருந்தா அப்புறம் என்னதான் ஃபர்ஸ்ட் நைட்டு? எங்க பாரு, ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல நம்ம எல்லாரும் ஒண்ணுதான். அங்க சர்க்கிள் இன்ஸ்பெக்டர், சப் கலெக்டர் அதெல்லாம் எதுவும் கிடையாது. என் செல்லல கது தரமா. என் கூட பிறந்தவனுக்காக நான் செஞ்ச தியாகம் தான் இந்த உறவு. அன்னைக்கு என்ன சொன்னீங்க? தாலி கட்டின உடனே அவனை கேஸ்ல இருந்து விடுவிச்சிருவேன் தானே சொன்னீங்க. சரி, அவன் இங்க. ஐயோ சேது, நான் ஆனந்த கல்யாணம் முடிச்சதுமே விட்டாச்சு. இப்ப அவன் எங்க போனா? அது இப்போ எனக்கு எனக்கு இந்த நிலைமை வந்துருச்சேன்னு நினைச்சேன். அவன் ஊரை விட்டே போயிருப்பான். சேது, முதல்ல விடியட்டும், அப்புறம் 2 டிபார்ட்மெண்ட்டையும் வச்சு பொறுமையா விசாரிக்கலாம். முதல்ல கதவை தர, நாம பேசலாம். வா. முடியாது. முடியாது? என் கழுத்துல நீங்க தாலி கட்டினதுக்காக எந்த காலத்துல நீங்க என் புருஷன் ஆக முடியாது. என் அப்ரோச் சரியா வரலையோ? இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும், ரொமான்டிக் ஆகணும். இறந்து போன சிலுக்கு சுமிதாவே, உயிரோட இருக்கிற ஜெயமாலினி, அனுராதா அவர்களே, இவ உணர்வை தூண்ட எனக்கு மனசார ஆசீர்வாதம் செய்யணும். அடியே அடியே ஏய் அடியே. வணக்கம். எங்கடி போனா? உள்ள யாரையாவது சங்கிலியில கட்டி வச்சிருக்கீங்க? இல்ல உள்ள ஒரு பைத்தியம் கத்துற மாதிரி. நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. ஆபீஸ்ல வந்து சீல் வச்சுக்கோங்க. சரிங்கம்மா. நீ எங்கடி போற? ஆபீஸ்க்கு போறேன். கல்யாணத்துக்கு அடுத்த நாள் ஆபீஸ்க்கா? அப்ப விருந்துக்கு போலியா நீ? ஆமா, உனக்கு என்ன மாதிரி சொந்தக்காரங்க யாரும் இல்லையா? இங்க பாரு, இந்த மாதிரி பண்டா காட்டாத. நீ சப் கலெக்டரா இருக்கலாம், ஆனா எனக்கு நீ பொண்டாட்டி தான். வழி விடுங்க, நான் ஆபீஸ் போணும். ஏண்டி சொந்த புருஷனோட விஷயத்தை உன்னால பார்க்க முடியல? நீ எப்படி ஜில்லாவா ஆட்சி பண்ணுவ? உனக்கு தெரியுமா, நான் இன்னும் குளிக்கல, பெட் காஃபி சாப்பிடல, பல்லு கூட வளர்க்கல. அது ஒண்ணும் புதுமையான விஷயம் இல்லையே. கல்யாண பந்தல்லே நான் அனுபவிச்சேன். நாத்தம் கிண்டல் பண்ணனு வையே. அந்த கேப்ல ஏன் மிஸ் ஆயிடுச்சா? எங்க போற சேது வருஷம் வண்டி நிறுத்து, நான் விட மாட்டேன். ஆஹா, ஏத்துடா, என் நெஞ்சில ஏத்திட்டு போ. நீங்க வண்டி எடுங்க. மேடம், உங்க ஹஸ்பண்ட்? உன் ஹஸ்பண்ட் ஒண்ணும் இல்லல, வண்டி எடுயா. சரிங்க மேடம். விட மாட்டேடி. சந்தோஷமான செய்தியா? இனி பிரஷ், பேஸ்ட், சோப் எல்லாம் அந்த பக்கம் தந்தா போதும்ல. போயா மாமா. சார் வந்து ஒரு வாரம் ஹனிமூன் லீவ் போட்டு போறதா சொல்லிட்டு இன்னைக்கு இங்கே வந்து. இதுதான் என்னோட ஹனிமூன் காட்டேஜ். இந்த காக்கி தான் எனக்கு மனைவி. கட்டில இருந்து கீழே வந்து தலையில அடிபட்டுச்சா? நான் மண்டில அடி வாங்கின விஷயம் இவனுக்கு எப்படி தெரியும்? நேத்து நடந்தது வீடியோ எடுத்து டிவில போட்டிருப்பானுங்களோ? ஓஹோ, டிவிலையா? ச்சே, வேலைக்கு வந்திருக்க வேண்டாம், அசிங்கமா இருக்க. ஒரு வாரத்துக்கு லீவ் போட்டு நம்ம தனியா கூட ஹனிமூன் போயிருந்திருக்கலாம். ஹலோ. ஹலோ. ஹஸ்பண்ட் மாதவன் ஸ்பீக்கிங் டார்லிங். என்ன வேணும்? ஒண்ணுலடி, சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் கால் பண்ண. வைடா போன். ஓ, உனக்கு இது தேவையாடா? எதுக்காக இப்படி? என் பேரு ஆனந்தன், ரிட்டையர்டு ஸ்கூல் வாத்தியார். இவ என்னோட ஒரே பொண்ணு பார்வதி. உட்காருங்க. நான் சிட்டி சேனல்ல ரிப்போர்ட்டரா இருக்கேன். இப்ப லீவ் தான். கோர்ட் ஆர்டர் படி மார்க்கெட் காலனில கேஸ் விசாரிக்கிறது நீங்க தான் கேள்விப்பட்டேன். அந்த கேஸுக்கு சம்பந்தப்பட்ட சில முக்கியமான ஆதாரங்கள் தான் இது. இந்தாங்க மேடம்.
அந்த கலவரத்துல 2 பேர் செத்து போனதுனால சஸ்பெண்ட் ஆன ராஜன் ஜோசப் என்னோட ஸ்டூடெண்ட் தான் பக்கத்து வீடு. இந்த ஆதாரங்களை மேலும் மறைச்சு வச்சேன்னா ஒருவேளை அவனோட வேலையே போக வாய்ப்பு இருக்கு. My God. தேங்க்யூ பார்வதி. டீ குடிங்க. இது என்னோட கேஸ் விசாரணைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும். என்னோட பொண்ணை மீடியாவுக்கோ இல்ல கோர்ட்டுக்கோ இது சம்பந்தமா பேசுறதுக்கு கூப்பிடக்கூடாது. ஒரு வயசுக்கு வந்த அப்பாவா என்னோட கோரிக்கை இது. நீங்க என்ன முழுமையா நம்பலாம். இன்ஃபார்மர் யாருன்னு நாங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம். உங்க பொண்ணு சேஃபா இருப்பா. கொலையாளி யாருன்னு கண்டுபிடிச்சனால நம்ம லேட் பண்ணாம அரெஸ்ட் பண்ணலாம்ல. நோ சேதுலட்சுமி, அவங்க கையில இருக்க வெப்பன்ஸ் எல்லாம் எங்க இருந்து, எதுக்காக, இப்போ அதை எங்க மறைச்சு வச்சிருக்காங்க, இந்த கேள்விக்கான பதில் கிடைச்சா மட்டும்தான் இந்த விசாரணையை முடிக்க முடியும். சரவணா, அமைதி அமைதி. இப்படி அடிச்சா குழந்தை செத்து போயிடுவா. நல்லா கேட்டுக்குங்க, உங்க பையன் பண்ண 2 கொலைகளோட முழு ஆதார ஃபைலை தான் இவ சப் கலெக்டருக்கு கொடுத்தது. அந்த ஃபைல் உங்க கைக்கு வரலன்னா உங்க பையன் கழுத்துக்கு தூக்கு கயிறு வரும். இப்படி அடிச்சா ஃபைல் திரும்ப கிடைக்குமா? கிடைக்காது. இவ சரியான விட்னஸ். இவ கோர்ட்டுக்கு வந்தா பிரச்சனை ஆயிடும். சரவணா, அந்த ஃபைலை நான் பாத்துக்கிறேன். முதல்ல நீ இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ண. எல்லாரும் கொஞ்சம் தள்ளி நில்லுங்கப்பா, தள்ளி நில்லுங்க. வழி விடுப்பா, சாரு வரட்டும். எங்கேயோ கொண்டுட்டு இங்க வந்து போட்டிருக்காங்க. உடம்பு ஃபுல்லா குண்டடிப்பட்டிருக்கு. என்னோட பொண்ணு அங்க யார் அழுவுறது? இறந்து கிடக்கிற பொண்ணோட அப்பா. முகத்தை பார்த்ததை நான் தான் கூப்பிட்டேன். ஒரு சாதாரண ஸ்கூல் வாத்தியார். 10 காசுக்கு பிரச்சனை இல்லாத கேஸ். என்னது? சார்லி, அந்த பாடி கொஞ்சம் திருப்பி போடு. ஓகே சார். ஏய், அதை எடுத்து பத்திரமா குடோன்ல வை. கருடம் வர்ற வேகத்தை பாத்தீங்களா? மொத்த குவாரியும் காலி பண்ணிடுவான் போல இருக்கு. ஓ, எவ்வளவு பெரிய ஏரியா இது. நிறைய மார்பிள் இருக்கு. அவன் கண்ணு வச்சே மொத்த மார்பிளையும் உடைச்சு. சாரி, எங்க இந்த பக்கம்? இந்த பக்கம் வேலை இருந்தா இங்க வராம இருக்க முடியாது இல்ல? ஆமாமா, கண்டிப்பா வரணும். ஆமா, உங்க பையன் எங்க போயிருக்காரு? இரு, நானே கூப்பிடுறேன். சரவணா. இவன் எங்க வந்தா? சரவணா, இந்த ஊர்ல என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியாதா? நம்ம ஐலாண்ட் இருக்குல்ல, அது பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, அங்க ஒரு பொண்ணோட டெட் பாடி. எல்லா ஆதாரத்தையும் போலீஸ் கிட்ட ஒப்படைச்சதுக்கு அப்புறம் தான் அந்த கொலைகாரன் பாடி அங்க போட்டது. ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், அந்த கொலைகாரன் இனி தப்பிக்கவே முடியாது. நீங்க வெப்பன்ஸ பாதுகாக்கிறது மட்டும் இல்ல, அப்பப்போ எடுத்து யூஸும் பண்றீங்கல்ல. பையன் தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டான். நிஜமா சொல்ற செட்டியாரு, இங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க கொடுத்த ஒர்க்கை தவிர வேற எதுவுமே மாட்டலேன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்ப இப்படி ஒரு கொலை பண்றதுக்கு உங்க பையனுக்கு தோணலனா நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். ஓ, காசுக்கு இப்ப எவ்வளவு டைட்டு தெரியுமா? ஓ, கிரிமினல்ஸ் இல்லனா பொழைக்கவே முடியாது. சொல்லுங்க, உங்களுக்கு எவ்வளவு வேணும்? திடீர்னு இப்படி எல்லாம் கேட்டா, செட்டியாரு, ஊருக்கு வெளியே ஒரு நல்ல பிளாட், அதுவும் சிட்டிக்கு பக்கத்துலயே, அது என் கனவு. 2 கிரவுண்ட் இருந்தாலே போதும். ஓகே, அக்ரீட். ஆனா ஒரு விஷயம், அந்த செத்து போன பொண்ணு ஒரு ஜேர்னலிஸ்ட். அவ என்னமோ இந்த மார்க்கெட் இஷ்யூ நடக்கும்போது கேமரால ஷூட் பண்ணியிருக்கிறா. அந்த எவிடன்ஸ் எல்லாம் ஒரு ஃபைலுக்குள்ள போட்டு உன் பொண்டாட்டி கிட்ட கொடுத்துருக்கா. அந்த ஃபைல் எனக்கு வேணும். ஏன் பொண்டாட்டி கிட்ட? ஆமா, அத நான் பாத்துக்கிறேன். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? போன வாரம் ஜோசியக்காரன் என்கிட்ட சொன்னா, இனிமே எனக்கு சுக்கிர திசைதான்னு. பாத்தியா, எனக்கு வேலை அதிகமாயிட்டே போகுது. செட்டியா, நாம ஒண்ணு பண்ணுவோம். நான் ஒரு பிளாட் விஷயம் சொன்னல, அது இப்போ 2500 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல. இன்னும் கொஞ்சம் பணம் அதிகமா கொடுத்தா பொண்டாட்டியே கொடுத்துருவோம் போல. அசிங்கமா பேசாத. குழந்தைங்க தப்பு பண்ணா பெரியவங்க அடிக்கணும், அது நம்ம பழக்கம். என்ன செட்டியாரு, ஒண்ணு இல்லையா? கொஞ்சம் தூக்க.
ஓ கேஷ் கவுண்டர் இங்க இருக்கு. 1 லட்சம் ஏதோ ஒண்ணு வழி செலவுக்காச்சு. சரி போயிட்டு வர செட்டியாரு. இவன் இதே ஏரியாவில் இன்னும் ஒரு 4 வருஷம் குப்பை கொட்டினா நீங்க குப்பை தொட்டியில தான் உட்காரணும். அவனுக்கு செட்டியார் யாருன்னு தெரியாது. அவனை கொண்டு வந்தது நான்னா திருப்பி அனுப்பவும் எனக்கு தெரியும். பார்வதியோட கொலைகாரனை கண்டுபிடிங்க. போலீஸ் தான் கடமையை செய்யணும். போலீஸ் தான் கடமையை செய்யணும். லஞ்ச பேரொளி ஜாக்கிரதை. ஏய் கட்டப்பா, இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா சொல்லு. லஞ்ச பேரொளி ஜாக்கிரதை. லஞ்ச பேரொளி ஜாக்கிரதை. சொல்லு. லஞ்ச பேரொளி ஜாக்கிரதை. 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 சேது, நீ எப்படி வந்த? போன் பண்ணி சொல்லிருக்கலாம் நான் வரப்போறேன்னு. சார்லி 2 காஃபி, சக்கரை கம்மியாவா தூக்கலாம். உங்க நல்ல விசாரிக்க வந்த பொண்டாட்டி இல்லனா. I'm Sub Collector Sethu Lakshmi on duty. ஓ. எஸ் மேடம். என்ன விஷயம் மேடம்? வெளியே எல்லாரும் கத்திட்டு இருக்கிறது கேட்டல? கேட்டேன். சத்தம் கொஞ்சம் பத்தல, அத அதிகமா கத்த சொல்லிருக்கேன். அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். மேடம், அவங்க கத்துறதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் சொன்னா மட்டும் அவங்க கேட்டுருவா போறாங்க. அவங்க கத்திட்டே இருக்கட்டும். சஸ்பெண்ட் செய்யப்பட்ட இன்ஸ்பெக்டர் ராஜன் ஜோசப் நிரபராதி நிரூபிக்கிறதுக்கான முக்கியமான ஆதாரத்தை என்கொயரி கமிஷனுக்கு வந்து சப்மிட் பண்ண அப்பாவி பொண்ணு தான் அந்த கொலை செய்யப்பட்ட பார்வதி. பார்வதி கொலை சம்பந்தமா நிறைய எவிடன்சஸ் உங்க கைக்கு வந்ததா நான் கேள்விப்பட்டேன். அப்படி இருந்தும் அக்யூஸ்ட இன்னும் ஏன் நீங்க அரெஸ்ட் பண்ணல? ராகவண்ணா சார், யார் சொன்னாங்க மேடம் நான் அக்யூஸ்ட கஸ்டடியில் எடுக்கலன்னு? ராகவண்ணா, அக்யூஸ்ட ஜீப்புக்கு பின்னாடி கட்டி வச்சிருக்கேன், கூட்டிட்டு வாங்க. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல இருந்து ஃபாரன்சிக் லேப் ரிப்போர்ட் வரைக்கும் AK-47 யூஸ் பண்ணிருக்கிறதா ரிப்போர்ட்ல எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி AK-47 வச்சு ஃபயர் பண்ண அந்த அக்யூஸ்டுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஜாமீன் கொடுத்ததா விசாரணையில் எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அதான் அவனை கஸ்டடியில இருந்து எடுத்திருக்கோம். இனி இவன் கிட்ட டீடைலா விசாரணை பண்ணா கிளிப்புள்ள மாதிரி எல்லாத்தையும் சொல்லிடுவான். நான் சொல்ல மாட்டேன் சார். நீ சொல்ல மாட்டியாடா? எனக்கு கிளிப்புள்ள மாதிரி பேச தெரியாது. நான் வேணா ஒரு பாட்டி சொல்ற மாதிரி சொல்றேன். இங்க பாரு புள்ள, நான் ஒண்ணு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு. நீ இந்த கொலை செஞ்ச? ஆமா, நான் தான் அந்த கொலைகாரன். எஸ் ஐ டிட். எதுக்கு அந்த அப்பாவி பொண்ண கொலை பண்ண? கொலையில கேள்வி கிடையாது, நான் கொன்னுட்டேன். துப்பாக்கி இருக்கிறதுனால சுட்டு கொன்னேன், இல்லனா அடிச்சே சாவடிச்சிருப்பேன். கேட்டிங்களா? குற்றவாளி குற்றத்தை ஒத்துக்கிட்டா? அட, இப்படி பேசிட்டு இருக்காம அந்த சேனல்காரங்களை கூப்பிடுங்க. நான் ஒரு கொலை செஞ்ச சந்தோஷமான செய்தி இந்த ஊர்க்காரங்களுக்கு தெரியட்டும். ராகவனா, லாக் பண்ணுங்க. சரிங்க சார். என்னாச்சு? ஏய் வாடா வா. நடக்கலாம் தூக்கிட்டு போயிடுங்களா? சும்மா சீனை காட்டாதீங்க சார். ஹே, நீங்க எதுக்கு கதவு சாத்துறீங்க? ஏய், அதுக்கு கிடையாது. நான் இப்ப பேச போறது சப் கலெக்டர் சேதுலட்சுமி கிட்ட கிடையாது, என் மனைவி கிட்ட. நம்ம 2 பேர் மட்டும் சேர்ந்து இந்த ஊரை திருத்தவே முடியாது. சிட்டிக்கு அவுட் சைட்ல அழகான ஒரு வீடு, முன்னாடி ஓடி விளையாடுற நம்மளோட 1 டசன் பிள்ளைங்க, அவங்களோட கல்வி படிப்பு, அதுக்கெல்லாம் நிறைய பணம் வேணும்ல. இந்த கவர்மெண்ட் கொடுக்கிற பணத்தை வச்சு நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஆனா நாம ஒன்னா நின்னா என்ன வேணாலும் செய்யலாம். பாரு, இங்க பாத்தியா? 1 லட்சம் 1 லட்சம். 1 நிமிஷத்துல எனக்கு கிடைச்ச காசு. நிஜமான கொலைகாரனை தப்பிக்க விட்டதுக்கான பரிசு அதானே? நான் இத வாங்கலனா எனக்கு மேல இருக்கவங்க வாங்குவாங்க, என்ன வச்சு கொலையாளிங்க தப்பிச்சிருவாங்க. அப்புறம் நான் அதுக்கு இந்த காசை வேணா சொல்லும். ஒரு சப் கலெக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கன்றதை தெரிஞ்சுக்கோ. ஏய், கிடையாது, என் மனைவி கிட்ட. ஷட் அப். எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. கதவு தர. சேது. ஓகே ஓகே ஓகே. இப்படி செய்யலாம்ல? சாரி, நாங்க தனியா இருக்கும்போது இந்த இடம் பொருள்லாம் பார்த்து மனைவினா புரியுதான். போலீஸ் ஸ்டேஷன் கூட பார்க்காம சேது, ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ராத்திரி எனக்கு கஞ்சி பயிறு கருவாடு இதெல்லாம் பார்த்து செஞ்சிரு. யோ, பார்த்து ஓட்டியா, கண்டபடி ஓட்டாத. உள்ள இருக்கிறது என்னோட வைஃப். ஏய், எங்க குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு என்ன வேலை? பாரு. ஹலோ. ஹலோ. விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட். ஐ அம் சப் கலெக்டர் சேது லட்சுமி. காசு வாங்கிட்டு கேஸ் இல்லாம பண்ணன்னு சொல்றது சரிதான்.
அத நான் மட்டும் தனியா சாப்பிடணும்னு ஆசை கிடையாது. உங்களுக்கும் அந்த ஷேர்லாம் இருக்கு. எனக்கு வேண்டாம் சார். ஏன்? எனக்கு அரசாங்கம் தர சம்பளத்தை வச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துக்கிறேன். உங்களுக்கு வேணானா விடுங்க. அந்த சார்லியும் சேகரையும் கூப்பிடுங்க. இருந்தாலும் அந்த பாவம் லோகப்பன், அந்த ஆளுக்கு எதுவும் ஆக போறது இல்ல. லோகப்பனுக்கு எதிராக குற்றத்தை நிரூபிக்க ப்ராசிக்யூட்டரால முடியாது. அதுக்கான வேலையெல்லாம் செஞ்சாச்சு. நீங்க சார்லியும் சேகரையும் கூப்பிடுங்க. அவங்களுக்கு ஷேர் கொடுக்கணும்ல. அடக்கடவுளே, விஜிலன்ஸ் சார், விஜிலன்ஸ்காரங்க வந்துட்டாங்க. ஐயோ சார். They are from anti-corruption department. நாங்க இங்க சோதனை பண்ணணும். எஸ் ப்ளீஸ் கேரி ஆன். சர்ச். சார். ஐயோ, உங்களை கொஞ்சம் செக் பண்ணோம். நான் எதுவும் வாங்கல. எங்க யாருமே வாங்கல. உங்களையும் கொஞ்சம் செக் பண்ணணும். ஏன் பாடியவா? எஸ். ஓகே கம் ஆன். சார். ஆஹா போச்சு. சார், ஒண்ணும் இல்ல சார். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். எங்களுக்கு ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் வந்தது. போலீஸ் ஸ்டேஷன்ல இல்லீகலா பணம் வச்சிருக்கீங்கன்னு. Thank you for your cooperation. It's my pleasure. Come on. சார். சிக்கல. நல்ல வேளை நம்ம சிக்கல. அட கடவுளே, எனக்கு இப்போதான் உசிரே வந்தது. சார், அந்த பணத்தை மொத்தம் முழுங்கிட்டீங்களா? இங்க பாரு ராகவண்ணா, கடவுள் எனக்கு அந்த பணத்தை கொடுக்கறதா இருந்தா அது எப்போ என் தலையிலே தான் இருக்கும். சாரோட அறிவே அறிவு தான் போங்க. தப்பு பண்ணாலும் அத சரியா பண்ணணும். சந்தோஷமா இருக்கு, எனக்கு சந்தோஷமா இருக்கு. நீ அவன்கிட்ட போன் பண்ணி கேளு, எவ்வளவு நாளைக்கு தான் அந்த லஞ்ச பேர் வழியை சஸ்பெண்ட் பண்ணிருக்கேன்னு. எனக்கு அதை தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கு. யார் வேணா பார்க்கலாம், யார் வேணா பார்க்கலாம். விஜிலன்ஸ் பிடிக்காத நோட்டை யார் வேணாலும் பார்க்கலாம். இன்னைக்கு ஏதோ ஒரு பிச்சைக்காரோட மருமக என்ன போட்டு கொடுத்துட்டான். அம்மா, நீங்க அம்மாவோட புருஷனை ஏதாவது போட்டு கொடுத்துருக்கீங்களா? ஏன் அப்பா மான மரியாதை இருக்கிற ஆளு? எனக்கும் தன்மானம் இருக்கு. எனக்கு குழந்தை பிறக்கட்டும், அப்ப என் பையன் சொல்லுவான், என் அப்பா எவ்வளவு பெரிய மானஸ்தான். கோவிந்த மாமா, இந்த பணத்தை எல்லாம் மறைச்சு வைக்க சப் கலெக்டரோட வீடு தான் சேஃப். இனி ரைடு எல்லாம் நடக்காது. அப்படியே ரைடு நடந்தாலும் எனக்கு போட்டு கொடுக்கதா ஒரு ஆள் இருக்காரு. அதுக்கு ஆதாரம் இல்லையா? ஆதாரம் இல்லையே. இத கொஞ்சம் புடி. இப்ப ஆதாரம் வந்துருச்சு. எப்படி? ஃபிங்கர் பிரிண்ட், ஃபிங்கர் பிரிண்ட். இது அநியாயம். ஃபிங்கர் பிரிண்ட் வரக்கூடாது. இந்த செட்டியாரோட எவிடன்ஸ் எல்லாம் எங்க வச்சிருக்கான்னு தெரியலையே. இதுவா? கொஞ்சம் நில்லுங்க. அந்த பேக்கை கொடுங்க. சப்போஸ் நான் இங்க இல்லாத நேரத்துல நான் இல்லாத நேரத்துல ஒரு திருடன் இங்க வந்தா சேதுலட்சுமி எப்படி ரியாக்ட் பண்ணும் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். நீ அதுல பாஸ் ஆயிட்ட. இவ்வளவு மிட் நைட்ல இவ்வளவு கரிய பூசிட்டு நான் உள்ள வந்தா கூட நீ என்ன கண்டுபிடிச்சிட பாத்தியா? நீ புத்திசாலி தான். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற சில எஃபிஷியன்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த அலர்ட்னஸ் நான் பார்த்திருக்கேன். I am proud of you, Sedulakshmi. I am proud of you, my wife. Keep it up. Keep it up. Good night. ஒரு இன்ஸ்பெக்டர் நிலைமையை பாரு, கறி பூசி கூட மாட்டிக்கிட்ட. ஆமா, கலெக்டர் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு மாதவன் வரலையா? இல்ல, இத நீங்க சத்தம் போட்டு யாருக்கும் சொல்லவும் வேண்டாம். அந்த பரதேசியன் கூட வரது எனக்கு பிடிக்கல. நான் முட்டை சாப்பிடும்போது இவன் ஏன் கோழி மாதிரி கூவுறான்? இது என்ன இவன் போட்ட முட்டையா? மனுஷன் சாப்பிடும் போது கூட நிம்மதியா சாப்பிட விடாத ஒரு ஜென்மம். ஐயோ, என் முட்டை போச்சு.
எதுக்குடா இப்படி வாந்தி எடுக்கிற? கோவிந்த மாமா, நான் நான் ஒரு அப்பாவாக போறேன். கடவுளே, இப்படி எல்லாமா நடக்கும்? நல்ல வேளை கல்யாணம் பண்ணாதது நல்லதுதான். ஏதாவது சிசேரியன் ஆச்சுன்னா ஐயோ. ஏய் சேது, நீ எங்க போற? இந்த பேக் எடுத்துட்டு உனக்கு எங்க இஷ்டமோ அங்க நானும் வரேன். இன்னைக்கு சாயங்காலம் நம்ம ஒண்ணா ஸ்பெண்ட் பண்ணுவோம். நான் போறது ஒரு அபிஷியல் மீட்டிங். அபிஷியல் மீட்டிங்கா? இந்த சண்டையில என்ன முட்டாளாக்க வேண்டாம். ஒரு ஹஸ்பண்டுக்கு தெரியணும் வைஃப் எங்க போறான்னு. திடீர்னு இவ்வளவு பெரிய பேக் எடுத்துக்கிட்டு திருடனுக்கு பயந்து எங்கேயும் ஓட வேண்டாம். ஏன்னா உனக்காக ஒரு இன்ஸ்பெக்டர் இங்க காவலுக்கு இருக்கா. அந்த ஆள் மேலதான் பயமே. ஓ, இந்த எவிடன்சஸ் எல்லாம் பாதுகாக்க என் வீடை விட உங்க வீடு தான் ரொம்ப சேஃபா இருக்கும். இப்ப இந்த உலகத்துல நான் பயப்படுறது ஒரே ஒரு ஆளுக்கு தான். அது சரி, நீங்க இங்க பேசிட்டு இருக்கீங்களா? கீழே எல்லாரும் வந்தாச்சு, ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கலாம். உங்க ஹஸ்பண்ட் வரலையா? இல்ல, நான் இங்க வர விஷயம் கூட அவர்கிட்ட சொல்லல. பப்ளிக் முன்னாடி என்னை இன்சல்ட் பண்ற எந்த வாய்ப்பையும் அவர் மிஸ் பண்ண மாட்டாரு. ஐ எம் சாரி, அவரு உங்க ஹஸ்பண்டுங்கிறனால நான் அவரை பர்சனலா கூப்பிட்டு இருந்தேன். அப்படின்னா மறந்துருப்பாரு. அத பத்தி எதுவுமே சொல்லலையே. நல்ல வேலை. செட்டியாரே, அந்த ஃபைல் எனக்கு கிடைக்கலையே. ஃபைல் என்கிட்ட சேஃபா தான் இருக்கு. அதுக்கு கொஞ்சம் நான் கஷ்டப்பட்டேன். நான் அங்க வரட்டுமா? வேணாம் வேணாம், நான் சொல்லும் போது வந்தா போதும். இங்க பாரு செட்டியாரே, இந்த ஃபைலோட மதிப்பு எனக்கு நல்லா தெரியும். நீங்க உங்க பையனை உயிருக்கு உயிரா நேசிக்கிறீங்க. இந்த நேரத்துல நான் என்ன கேட்டாலும் நீங்க எனக்கு தருவீங்க. என்ன தம்பி இப்படி ஒரு பேச்சு? உங்க பையனுக்கு கேவலமா பேசினால அப்பவே மனசுல நோட் பண்ணி வச்சுட்டேன். சரி, நாம நேர்லயே அப்ப சந்திக்கலாம். நான் அப்புறமா போன் பண்றேன். என்னப்பா? அவன் சரியா வர மாதிரி இல்லை. சார், என்ன சார் மோப்ப நாயலாம்? கலெக்டர் வீட்டுல திருட்டாயிடுச்சியா நேத்திக்கு? பார்த்தா போலீஸ் டைம் மோப்ப முடிச்சு இங்க வந்திருக்கு. எங்கயா? என்னது? என்னது? எப்படி நேத்து ராத்திரி லாக்கப்ல தானே இருந்தான். கலெக்டர் வீட்டுல போய் எப்படி இவன் திருடி இருப்பான்? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பேசுறதுக்கு தான் நான் உங்களை இன்னைக்கு இங்க கூப்பிட்டேன். என் வீட்டில் வந்து ஃபைல் திருடின ஆளு குமரப்பண்ணை கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் லாக்அப்பில் கிடந்த அவன் யாரோட உதவியில் வெளியே வந்தான், யார் அவன் பின்னாடி இருக்காங்க, இதை எவ்வளோ கேட்டாலும் அவன் சொல்ல மாட்டேங்கிறான். கடைசியில் வேலை போயிடுங்கிற பயத்தில் கான்ஸ்டபிள் சார்லி உண்மையை சொல்லிட்டான். அவனோட ஸ்டேட்மெண்ட்டில் உங்களோட ஹஸ்பண்ட் தான் இதில் வெளில. உங்களோட குடும்ப பிரச்சனையெல்லாம் என் வைஃப் சொல்லி எனக்கு தெரியும். உங்களுக்குள்ள இது வரைக்கும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் நடந்ததே இல்லைல்ல? ஃபேட், வேற என்ன சொல்ல? உங்க ஹஸ்பண்டா இருக்கனால மட்டும்தான் நான் இன்னும் சார்லியோட ஸ்டேட்மெண்ட்டை ரகசியமா வச்சிருக்கேன். ஒரு வார்த்தை சொன்னா மாதவனை காப்பாற்ற முடியும். No, you can take action against him. அந்த அளவுக்கு கோவமா இருந்தாலும் மேல குற்றம் செஞ்சது யாரா இருந்தாலும் தண்டிக்கப்படணும். சரி, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம அவசரப்பட்டு முடிவெடுக்க கூடாது. இது சம்பந்தமா ஒரு விசாரணை வந்தா மாதவன் மட்டும் இல்ல, நீங்களும் சேர்த்து மாட்டுவீங்க. ஒரு முக்கியமான கேஸுடைய ஃபுல் என்கொயரி ரிப்போர்ட்ஸும் அந்த கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருக்க சப் கலெக்டரோட ஹஸ்பண்டே திருடன்னு தெரிஞ்சா உங்களுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் மீடியா, பப்ளிக்கு, குவெஷன்ஸ்னு என்னென்ன ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். டோன்ட் பி அஃப்ரைட், நத்திங் வில் ஹேப்பன். எல்லாம் நான் நினைச்சா சால்வ் பண்ணக்கூடிய விஷயம்தான். சேதுலக்ஷ்மி, நீங்கள் என்ன ஒரு தேர்ட் பர்சனாக பார்க்காதீங்க. என்னுடைய எல்லா உதவியும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், எப்படிப்பட்டதாக இருந்தாலும். கையேற்றா. என்ன இது? யாருக்கும் தெரிய போறதில்லை. என்னை பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உனக்கு எதிராக நான் இப்ப ஆக்ஷன் எடுத்தேன் வை, எந்த காலத்துல நீ போலீஸா இருக்க முடியாது. அதை நான் செய்யாததுக்கு காரணம் பாவம் மேடம் தான். Mind it.
இது என்ன பொட்டியில எடுத்துக்கிட்டு நீ எங்கேயா டூர் போறியா? என்ன சேது? சேது, அம்மா எல்லாம் எங்க போறீங்க? என்ன ஆச்சு இப்போ? உன்னால என் பையனை தொலைச்சிட்டு நிக்கிறேன். அவன் எங்க இருக்கான்னு கூட எனக்கு இப்ப தெரியாது. நீ என் பொண்ணோட சேர்ந்து நாங்க கொஞ்சம் நிம்மதியா எங்கேயாவது வாழ்ந்துக்கிறோம். அம்மா என்ன மாமா, என்ன பிரச்சனை? யாரடா மாமா? உனக்கு எனக்கு என்னடா சம்பந்தம்? ஒரு அப்பாவி பொண்ணை மிரட்டி உருவாக்குன உறவு தானே அது. இனிமே வேண்டாம். ஒரு பொண்ணு தாங்கிறதுக்கு மேலேயே அவ தாங்கிட்டா. இனி அது முடியாது. நாங்க ஊருக்கு போறோம். அதுக்கு இப்ப என்ன நடந்துச்சு? நீ இருக்கிற இந்த வீட்டுல தங்குறதுக்கு கூட அவளுக்கு பயமா தான் இருக்கு. பணத்துக்காக எந்த வேலைனாலும் செய்யக்கூடிய கிரிமினல் தானே நீ. அதுக்கு இப்ப நான் என்ன பண்ண? புருஷ மான அந்தஸ்து பாக்குறவனா இருந்தா ஒருத்தனும் பொண்டாட்டிய தப்பா பார்க்க எப்பயுமே துணிய மாட்டான். இதெல்லாம் நான் இங்க எதுவும் சொல்லல. உங்ககிட்ட எல்லாம் சொல்லி என்ன பிரயோஜனம்? சொல்லு, என்ன நடந்துச்சு? சொல்றேன். சார், சஸ்பென்ஷன் ஆர்டர் வந்துருச்சுல. கமிஷனரையே அடிச்சா சஸ்பெண்ட் பண்ணாம இருப்பாங்களா? டிஸ்மிஸ் பண்ணாம விட்டாங்களே. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? நீங்க ஏன் எந்த திசை போறோன்னு தெரியாம போறீங்க? ஒரு காரணம் கூட இல்லாம கமிஷனரை போய் அடிக்கலாமா? எந்த விஷயம் இல்ல உனக்கு அப்படி தெரியும்? அந்த இப்போ என்னோட 33 வருஷ சர்வீஸ்ல உங்களை மட்டும்தான் என்னால புரிஞ்சிக்கவே முடியல. வயசுலயும் அனுபவத்திலையும் மூத்தவங்கிறதுல சொல்றேன். இப்படி நடந்துக்காதீங்க. நான் அப்படிலாம் சீரழிய மாட்டேன். ஒண்ணு இல்லாத இடத்துல இருந்து இந்த அளவுக்கு நான் வளர்ந்து வந்திருக்கேன். இந்த போலீஸ் தொழிலாளர் எனக்கு ஒன்றும் ஆக போறது இல்ல. இந்த சஸ்பென்ஷன் ஆர்டர்ல எனக்கு ஒரே ஒரு குறை தான். அந்த கமிஷனர் நாயை கொல்ல முடியலையே. என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க? 2-3 வாட்டி உனக்கு நான் போன்ல ட்ரை பண்ணேன். அந்த 2-3 வாட்டி நீங்க கட் பண்ணிட்டீங்க ஐயா. இங்க ஏதோ வவ்வால் கத்துதா? அது நான் பேசுனது. இதுவும் கூடவே இருக்கா? இங்க பார் செட்டியாரே, நான் அதை வேணும்னு செய்யல. நேரடியா உங்களை பார்க்கலான்னு இருந்தேன். அப்புறம் நான் ரொம்ப பிஸி ஆயிட்டேன். இப்ப என்ன பிஸி? அதான் வேலை போயிடுச்சுல. எனக்கு எதுக்கு பிரதர் வேலை? இந்த செட்டியார் கிட்ட தான் நிறைய பணம் இருக்கு. நான் எத்தனை லட்சம் கேட்டாலும் இந்த செட்டியார் எனக்கு செய்வாரு. அதுக்கான பவர் இன்னும் இந்த மாதவனுக்கு இருக்கு. என்ன செட்டியாரு? புரியலையே, நீ என்ன பேசுற? இப்ப என்னத்தான் சொல்றது? ஒரு 50 லட்சம் கொடு. நான் இதுக்கு மேல சொகுசா வாழணும்ல. 50 லட்சமா? நீ என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க என்ன பத்தி? உன்ன மாதிரி பொறுக்கி போலீஸ பார்த்தா நான் பயந்துருவேனா? நாங்க நிறைய போலீஸ வளர்க்கவும் செஞ்சிருக்கோம், அழிக்கவும் செஞ்சிருக்கோம். அந்த ஃபைல் உன்கிட்ட மட்டும் இல்ல, உங்க தாத்தா கிட்ட இருந்தா கூட அதை எப்படி வாங்கணும்னு இந்த செட்டியாருக்கு தெரியும். நீ எந்த தாத்தாவை பத்தி சொல்ற? உங்க தாத்தாவை தாங்க. ஐயோ, என் அப்பாவோட அப்பாவா? என்னோட கிராண்ட் ஃபாதர். அதான். முடியும். இந்த விஷயத்துல என் தாத்தாவை எழுத்திருக்க. நீ 1 கோடி ரூபாய் தராம இனி உன் ஃபைல் கிடைக்க போறதுல செட்டியாரு.
மிரட்டி பாக்குறியா? நான் சிரிச்சுக்கிட்டே உங்ககிட்ட சொன்னா கூட நான் சீரியஸா தான் உங்ககிட்ட சொல்றேன். இனி நீ என்ன கொன்னா கூட அந்த ஃபைல் உனக்கு கொடுக்க மாட்டேன்டா. அவ்வளவு பாதுகாப்பான இடத்துல நான் பத்திரமா வச்சிருக்கேன்டா. அப்போ நான் உன்னை கொன்னா கூட அது எனக்கு கிடைக்காதா? கிடைக்காது. அப்படியா? கொன்னு போடுங்கடா இந்த தருதல பயல. ஐயோ, இவனை தூக்கி கொண்டு போய் ஹைவேல போடுங்கடா. இவன் சாவுக்கு காரணம் ஏதா வண்டி ஏறின மாதிரி இருக்கட்டும். வண்டியை நிறுத்து நிறுத்து. பயப்பட வேண்டாம், நாங்க தான் இருக்கிறோம். வண்டிகள்லாம் நிறைய போயிட்டு இருக்க ஹைவேஸ்ல தலையில் அடிபட்டு முடியாம கிடந்த உன்னை காப்பாத்தி உன்னை கூட்டிட்டு வந்தது இந்த பிரபாகர் சார் தான். இவர் சொல்லிதான் எனக்கே தெரியும். இவருக்கு முன்னாடி நீ ஒரு பெரிய உதவி செஞ்சிருக்க. இவரோட பொண்ணோட கொலைகேச நீ திறமையா மூடி வச்சுட்ட. அதுக்கு அவர் செஞ்ச மறு உதவி தான் உனக்கு இந்த மறுவாழ்வு. உன்னை பார்க்கும்போது எல்லாரும் பயப்படுவாங்கன்னு நீ நினைச்ச. அது உன்னோட மசில் பவர்ல இல்ல, நீ போட்டிருக்கிற அந்த யூனிஃபார்ம் பவர்ல தான். அதனால தான் அதை இழந்த அன்னைக்கே உனக்கு இந்த நிலைமை. இதை பாரு மாதவன், யூனிஃபார்மோட பவர் தெரிகிறது அதோட நஷ்டமாகும் போது தான். நல்ல ஒரு ஆஃபீஸராக இருக்க முடியலன்னா டிபார்ட்மெண்ட் அசிங்கப்படுத்த மறுபடியும் சர்வீஸ்க்கு திரும்பி வராதுன்னு பணிவா கேட்டுக்கிறேன். கேட்கவே கஷ்டமா இருக்கிற ஒரு விஷயத்த நான் கேள்விப்பட்டேன். சேதுலட்சுமி மேடம் வேலையை ராஜினாமா பண்ண போறாங்களா? நீங்க எப்பவும் பெருமையா சொல்லுவீங்கல்ல, 15 லட்சத்தை கொடுத்து தான் இந்த யூனிஃபார்மை வாங்கினேன்னு. அந்த மாதிரி லஞ்சம் கொடுத்தா கிடைக்காது இந்த ஐஏஎஸ். எவ்வளோ கனவுகளோட அதை படிக்கணும் தெரியுங்களா இந்த பதவிக்கு வர. ஒரே நொடியில அதை வேணான்னு சொல்லியிருக்காங்கன்னா எவ்வளோ மன கஷ்டம் இருந்திருக்கும் அந்த பொண்ணுக்கு. சேது, நான் உன்னை கஷ்டப்படுத்தவோ தொந்தரவு செய்யவோ வரல. ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு கிடைச்ச ஐஏஎஸ்ங்கிற பதவி ஏன் மேல இருக்க கோவத்தினாலையும் பிடிவாதத்தினாலையும் வேணான்னு விடக்கூடாது. அதை விட நல்லது நான் போறது தானே. சட்டப்படி டிவோர்ஸ் பண்றதுக்காக நான் எங்க வேணாலும் கையெழுத்து போடுறேன். அப்புறம் என்னால் தொலைஞ்சு போன அந்த என்கொயரி ரிப்போர்ட் என்கிட்ட பாதுகாப்பாக இருக்கு. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், நான் திரும்ப தந்துடுறேன். அம்மா எப்பவும் கேட்பீங்களே அம்மாவோட புள்ளைய பற்றி.
மாதவ். தம்பி தம்பி அம்மா நான் உங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்க தம்பிய அவரு அனுப்பி விட்டுட்டாரு. ஆனா உங்க முகத்துல முழிக்க சங்கடப்பட்டு தான் உங்க தம்பி ஊரை விட்டு போயிட்டான். ஒரு லாட்ஜில் ரைடுக்கு போகும்போது ஒரு இருட்டு அறையில முடங்கி கிடந்தான் இந்த தம்பி. மயக்க மருந்து அதிகமா இவன் உடம்புல இருக்கிறதால உயிரோட பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு டாக்டருங்கெல்லாம் கைய வச்சுட்டாங்க. மாதவன் சாரோட கடுமையான முயற்சினாலதான் இவன் இப்ப புது மனிதனா இருக்கான். வீட்டில் யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டான்னு நான் தான் அவர்கிட்ட சொன்னேம்மா. மேடம் நினைக்கிற மாதிரி மாதவன் சார் கெட்டவன் கிடையாது. இனி அப்படி தோணாலும் கூட அதை திருத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு தரக்கூடாதா? இப்ப நம்ம அடுத்து எங்க தான் போறோம்? எனக்கு அந்த செட்டியாரை ஒரு வாட்டி பார்க்கணும். என்னது? வாங்க வாங்க, ஏன் அப்படியே நின்னுட்டீங்க? வாங்க. செட்டியாரே, எப்ப நீங்க இந்த வீட்டை இவனுக்கு வித்தீங்க? இவ்வளவு நேரம் எங்க இருந்தீங்க செட்டியாரு? வந்து 1 மணி நேரம் ஆச்சு. இது 3வது டீ. அக்காக்கு டீ போட்டு போட்டு சலிச்சு போச்சு. உனக்கு என்ன வேணும்? ஏன் மறுபடியும் இங்க வந்த? இங்க பாருங்க செட்டியாரு, நான் பழி வாங்கறதுக்காக வரல. நான் உங்க பழைய நண்பனா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். சரி, நடந்தது நடந்து போச்சு. அது எல்லாத்தையுமே மறந்துடலாம். மறந்துடணும். என்ன நம்புங்க செட்டியாரு. தப்பு பண்ணது நான் தான். உங்களை மாதிரி பெரிய ஆளுங்களை நான் பகைச்சிருக்கவே கூடாது. தூக்கு தண்டனை கிடைக்க வேண்டிய ஃபைலை வச்சு நான் பேரம் பேசுனது ரொம்ப பெரிய தப்புன்னு இப்ப நான் உணர்ந்துட்டேன். நீங்க என்ன மன்னிச்சிருங்க செட்டியாரு. அந்த டாக்குமெண்ட்ஸ் இன்னும் என்கிட்ட தான் இருக்கு, ரொம்பவே சேஃபா. நான் அதை திருப்பி கொடுத்துட்றேன். ஆனா சின்னதா ஒரு உதவி, அதை மட்டும் எனக்கு பண்ணுங்க. உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே. அந்த டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்டுதான் எனக்கு அந்த வேலையே போச்சு. ஏன் வேலை? எனக்கு அந்த வேலை வேணும். அப்பா வேணாப்பா, நான் சொல்றது கேளு. இவனை நம்பாத. நீ பேசாத. நீ முதல்ல அந்த டாக்குமெண்ட்ஸ் இங்க கொண்டு வா. வேலை விஷயம் அப்புறம் பேசலாம். நீங்க சொன்னது சரிதான். அந்த ஃபைல் மட்டும் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் இவன் கன்னத்துல உன்னை விட்டுட்டு போயிட்டே இருப்பான். கேட்டல. இங்க பாருங்க செட்டியாரு, எனக்கு இருக்கிற கிரிப் அது ஒண்ணுதான். முதல்ல என் வேலை, அப்புறம் டாக்குமெண்ட். என் தலைக்கு மட்டும் தொப்பி வரட்டும், அந்த நொடியை உங்களுக்கு நன்றி காட்டுவேன். நம்புங்க. நான் கம்பல் பண்றேன்னு நினைக்காதீங்க. நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. அப்புறம் இந்த வெப்பன்ஸ் பாம் எல்லாம் இந்த ஊரை விட்டு வெளியே போலன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க சார்பா என் யூனிஃபார்ம் எனக்கு திரும்ப கிடைச்சா என்னோட உதவி உங்களுக்கு கிடைக்கும். நம்ம மினிஸ்டர் உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஆள் இல்ல. நீங்க அவர்கிட்ட போன் பண்ணி சொன்னீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, உங்க பையனுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. அப்ப நான் வாட்டா. அப்புறம் அன்னைக்கு நீங்க அடிச்சீங்களா, அந்த வெட்டுக்காயம் ரொம்ப வலிக்குது. ஐயோ பாவம். அவன் அந்த தப்பெல்லாம் ஏத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டதை கேட்டீங்கல்ல? கடைசியில் அவன் சொன்னது ஒரு மிரட்டல் மாதிரி இருந்துச்சு, ஒரு வார்னிங். அச்சோ, அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு புரியவே இல்லை. அன்னைக்கு அவன் செத்ததை ஊர்ஜிதப்படுத்தாம வந்ததுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். இனிமே வேலையை அவன் சஸ்பென்ஷனை நாம வாபஸ் வாங்குறதான் புத்திசாலித்தனம். அவனா அந்த வாபஸை வாங்கிட்டான்னு வையுங்க, அதுக்கப்புறம் அவன் வந்து முதல்ல கைய வைக்கிறது உங்க பையன் மேலதான். சரவணா கூப்பிடுறான் மினிஸ்டர். ஹலோ ஹலோ, சேதுலட்சுமி மேடமா? நான் ஹெட் கான்ஸ்டபிள் மாதவன் பேசுறேன். மாதவன் சாரோட சஸ்பென்ஷனை ரத்து பண்ணிட்டாங்க மேடம். சார் வந்து சார்ஜிங் எடுத்துட்டாரு. ஹலோ. வணக்கம் செட்டியாரு, நான் இன்ஸ்பெக்டர் மாதவன் பேசுறேன். நான் அன்னைக்கே சொன்னேன்ல, என்னோட யூனிஃபார்ம் கிடைச்சதுன்னா உங்களுக்கு நன்றி காட்டுவேன்னு. நான் இப்ப நன்றி காட்ட போறேன். நம்ம சரவணா எங்க இருக்கா? அவன் சிட்டிக்குள்ளதான் இருக்கான். எது கேக்குற?
இந்த பார்வதியை கொலை பண்ண கேஸ் இருக்குல்ல, அதுக்காக நான் அவனை அரெஸ்ட் பண்ண போறேன். ஐயோ, ஏய் என்ன சொல்ற? ஹலோ, என்னப்பா? சரவணா, சீக்கிரம் எங்கேயாவது தப்பிச்சு போயிடு. அந்த சர்க்கிள் உன்னை அரெஸ்ட் பண்ண போறான். நீ இப்போ எங்க இருக்க? நான் இப்போ டிராபிக்ல மாட்டிட்டு இருக்கேன்ப்பா. என்னப்பா? ஹலோ ஹலோ சரவணா. தூக்கி எறிடா அவன. நடடா. எதுக்கு சார் கூப்பிட்டீங்க? ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு நான் ஒரு வாக்கு கொடுத்தேன். இன்னொரு வாட்டி நான் அந்த யூனிஃபார்ம் போடுற நிலைமை வந்தா அன்னைக்கு உங்க பொண்ணை கொலை பண்ணணும், தூக்கி உள்ள போடுவேன்னு சொன்னனா இல்லையா? இவன் தான் அந்த கொலைகாரன். ஹலோ இன்ஸ்பெக்டரா? ஆமா, இன்ஸ்பெக்டர் தான் பேசுறேன். யோ, நான் மந்திரி பேசுறையா, ராமகிருஷ்ணன். சார், ஒன்னால பெரிய பிரச்சனையா இருக்கேயா, நீ ஏன் இப்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க? இல்ல சார், எனக்கு ஒன்றும் புரியல. உன்னை வேலையில திரும்ப எடுத்ததே அந்த செட்டியார் சிபாரிசு பண்ணதுனால தான். அப்படி இருந்தும் யூனிஃபார்ம் திரும்ப கிடைச்ச உடனே அவரோட பையனை அரெஸ்ட் பண்ணுவியா? அது சார், எனக்கு உன்னோட சமாதானம் எதுவுமே வேண்டாம். ஒரு விஷயத்தை நல்லா கேட்டுக்க, செட்டியார் பையனோட உடம்புல ஒரு கீரல் கூட விழக்கூடாது. நான் ஒன்றும் கீரல சார். போலீஸை பார்த்து பயந்து போடும்போது அவர் கீழே வந்துட்டா சார். கை உடைஞ்சிருக்குமோன்னு ஒரு சந்தேகம். என்னது? இல்ல, அவன் போய் சொல்றான். என் கை உடையல, நல்லதா இருக்கு. உடைஞ்ச கையை ஆட்டாதீங்க சார். அவர் கை உடைஞ்சிருச்சா? அவர் கை உடைஞ்சதா? ஐயோ, கான்ஸ்டபிள் செக் பண்ணி பார்க்கும்போது கை உடைஞ்ச மாதிரி தான் தெரியுது. இல்ல. வாட்? அவர் வழியில கத்துறா சார். டேய், கை வலிக்குதே சார். வலியால அவரு துடிச்சு அழுதுட்டு இருக்கார் சார். யோ, அவனை உடனே ரிலீஸ் பண்ணியா? சார், நீங்க சொன்னா கேட்காம இருக்க முடியுமா? ஆனா சார், அவன் பேர்ல நான் கேஸ சார்ஜ் பண்ணிட்டேன் சார். செட்டியார் கிட்ட ஒரு அட்வொகேட்டை கூட்டிட்டு வர சொல்லுங்க சார். ஓகே சார், தேங்க்யூ சார். இதுதான் மாஸ்டர் நிஜமான டெமோக்ரஸி. இன்னும் அதிகமா போனா ஒரு 10 நிமிஷம் தான் இங்க நீங்க இருப்பீங்க, அதானே? நீ இல்ல, அவன் ஐஜியை நினைச்சாலே என்ன உள்ள வைக்க முடியாது. என்ன ஒரு இன்ஃப்ளூயன்ஸ். ஆனா நான் மினிஸ்டர் கிட்ட பேசுனதை நீ கேட்டல்ல, உன் கை உடைஞ்சதுன்னு. இப்ப அது உடையலனா மினிஸ்டர் நான் போய் சொன்ன நினைப்பார்ல. ஏய், என்னடா என்ன பண்ணுவ? ஒண்ணும் பண்ண முடியாது. போடா. எனக்கு அப்படி பொய்யெல்லாம் சொல்ல தெரியாது. யோ வக்கீல, வாயா. ராகவண்ணா, நம்ம சரவண சாரை கூட்டிட்டு வாங்க. தோ கூட்டு வரேன் சார். ஐயோ, என்னாச்சுப்பா உனக்கு? என்னாச்சு? கையை உடைச்சா கத்த மாட்டாங்க. ஐயோ, இவன் ஏதாவது பண்ணானா? ஆமாப்பா. ஒண்ணு இல்ல செட்டியாரு, இதெல்லாம் ஒண்ணு டெஸ்ட் டோஸ் தான். மீதி பின்னாடியே வந்துரும். ஏய், விளையாடுறியா? ஆமா, விளையாட்டு தான், விளையாட்டு தான். நல்லா விளையாடி வளர்ந்தவன் தானா? இந்த ஊர்ல என் ஃபைனல் மேட்ச் உன் கூட தான். நீ மறைச்சு வச்சிருக்க வெப்பன்ஸ், துப்பாக்கி எல்லாம், நீ பண்ண டீல்ஸ் எல்லாமே, இவன் பண்ண கொலையும் சேர்த்து ஒட்டு மொத்த ஆதாரத்தோட வர 25ஆம் தேதி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண போற. அந்த 25ஆம் தேதி வரைக்கும் நீ உயிரோட இருந்தா தானே பாத்துறேன். सब कुछ ठीक हो जाएगा चटियार. बहुत ही जल्द हमारा शिप समुद्र के बीच में पहुंच जाएगा और उसके बाद हम सारा माल शिप में रख देंगे. உங்களோட சிப்பு, துப்பாக்கி, குண்டெல்லாம் ஓகே. ஆனா என் மகனுக்கு தூக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கு காரணமான டாக்குமெண்ட்ஸ் ஒரு சாதாரண போலீஸ்கார வீட்ல இருக்குன்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சாச்சு. Don't worry चटियार, तुम्हें डॉक्यूमेंट्स चाहिए वो तुम्हें मिल जाएंगे. मुझे सिर्फ उस कांस्टेबल का घर दिखा दो.
ஹலோ, மாதவன் பேசுறேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்டுல சமைச்சுக்கிட்டு இருக்கேன். ஊர்ல இருந்து என் மகளும் பேர குழந்தைங்களும் வராங்க, அதனால தான் லீவ் போட்டேன். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா சாப்பாடையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சார். செய்யுங்க செய்யுங்க. அப்புறம் நான் கொடுத்த ஃபைல் எல்லாம் எனக்கு திரும்ப வேணும். டிஜிபி பார்க்க தான். நான் இப்ப அங்க எடுத்துட்டு வரேன் சார். வேணாம் வேணாம், சமையல் நிப்பாட்ட வேண்டாம், நானே அங்க வரேன். வாங்க. இது சேர வேண்டிய இடத்துல சேர்ந்தாதான் நமக்கு நிம்மதியா தூக்கம் வரும். நீங்க मैंने इसको प्रॉमिस किया था कि ये डॉक्यूमेंट्स मैं इसको दूंगा. चल दे. ये डॉक्यूमेंट्स चल दे. ஐயோ, என்ன குப்தாஜி இது? கேட்டா இவர் தருவாரல்ல, எதுக்கு பின்னாடி இருந்து ஷூட் பண்ணணும்? ஃபைல கொடு, இவ்வளவுதான் பிரச்சனை. ராகவனா, ராகவனா, ராகவனா சார், செட்டி ராகவனா, 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 பரதேசிக்கு பிறந்த நாய், நீ அந்த அப்பாவையே காட்டி கொடுத்தல, நீ பாத்துக்கிட்டாரு. உன்னையும் நீ சேவை செய்யற அந்த செட்டியாரையும் நான் சும்மா விட மாட்டேன். அத்தனை பெரிய சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்துவேன். ஜெயில தூக்குல தொங்கறதுக்கு நீ தயாரா? டேய், உன்னால அந்த செட்டியாரோட ஒரு முடிய கூட தொட முடியாதுடா. கடல் எல்லையில நிக்கிற ஷிப்புக்கு குப்தாவோட வெப்பன்ஸோட செட்டியாரோட போட்டி இப்ப போய் சேர்ந்துருண்டா. டேய், நீ டிபார்ட்மெண்ட்ல பெர்மிஷன் வாங்கிட்டு நீயும் போலீஸ் அங்க வந்து சேர்றப்ப அவங்க இந்திய எல்லையை எப்பவோ தாண்டி இருப்பாங்கடா. டேய், செட்டியார் உயிரோட இருக்கிற வரைக்கும் உனக்கு சட்டத்துக்கும் மேல இருக்கிற கடவுளால கூட என்ன ஒரு மண்ணு பண்ண முடியாதுடா. Cheers. சரவணா, मारो हराम सालों को.
அப்பா குப்தாஜி சூப்பரியா. எல்லா ஆளுகளும் செத்துட்டாங்க. சரவணா இறங்கு. ஏய் சீக்கிரம் போ. ஓட்டா சீக்கிரம் போ. ஐயோ அவன் விழுந்துட்டான். டேய் டேய் சரவணா 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 வேண்டாம் என்ன சொல்றது வேண்டாம். சார் நான் வெடிச்ச 2 வெடினால உங்களுக்கு நல்ல பேரும் ப்ரமோஷனும் கிடைச்சிருச்சு. அப்பாவின்னு சொல்லி மனசாட்சி இல்லாம இந்த கோர்ட் என்ன சும்மா விட்டுட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா, சென்ட்ரல் ஜெயில 3 வேளையும் நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தேன் நானு. இப்ப ஒரு வேளை சாப்பாட்டுக்காக கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டியதா போயிடுச்சு. என் மேல கருணை காட்டி பிடிக்காம இருக்கிற 2 கேஸ் என் மேல போட்டு என்னை எப்படியாவது ஜெயிலுக்கு அனுப்பியிருக்க சார்.